திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் கா சேகர் ஐயா அவர்கள் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர் பெருமக்களுடைய வருகையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வருவதற்குள் துதிப்பாடல். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஐந்தகரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது புக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தமக்கு. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்வை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. நன்றிங்க ஐயா. ஐயா நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள நுழையலாங்க ஐயா. ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தொடங்கலாம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு தொடங்கி நாம் தொடர்ந்து இந்த அற்புத நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அற்புத நிகழ்வுகள். அதாவது அதற்கு என்ன பொருள் என்றால், இறைவனுடைய அருள், இறைவனே நேரடியாக வெவ்வேறு உருவங்களிலே வெளிப்பட்ட அந்த அருள் நலன்களும், பிற வகையால் தன்னுடைய அருள் வெளிப்பாட்டை வெளிப்படுத்திய ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால், நம்ம நாவுக்கரசர் அந்த பாம்பு கடித்த அப்போதைய அடிகள் பையனை உயிர்ப்பிக்கிறாங்க. அப்ப அவர் பாடின உடனே அங்க இறைவன் தோன்றவில்லை, ஆனால் அவருடைய அருள் வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. அதே போல அங்க திருமருகல்ல, இந்த பல இடங்கள்ல, சில இடங்கள்ல நேரடியாகவே தோன்றி, திருவாயுமூர் போன்ற இடங்கள்ல நேரடியாகவே தோன்றி காட்சி அளித்து அப்படி எல்லாம் அருளிய விதமா அவர்கள் அவரை அந்த காட்சி கொடுத்த அதை அப்படியே அவர்கள் பாடிய வண்ணங்கள்லாம் இருக்கின்றன. அதனால இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றிலே நடந்த இந்த இறை வெளிப்பாட்டு நிகழ்வுகளை தான் நாம் அற்புத நிகழ்வுகள் சொல்கிறோம். அதிலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் அங்கே திரு ஆனைக்காவிலே அந்த உறையூர் சோழன் அங்கே இறைவனை வழிபட வேண்டும் என்று காவிரியிலே நீராடும் பொழுது அவனுடைய ஆரம், இந்த பொன்னாரம் என்றால் எவ்வளவு விலை மதிக்க முடியாதாக இருக்கும். அது ஆற்றில் விழ ஐயனே ஏன்றுகொள் என்று சொல்ல, அதை ஏன்று கொண்டதை அந்த திரு ஆனைக்கா இறைவனுக்கு அந்த தீர்த்த நீர் எடுத்து ஆணையின் மீது ஏற்றி தங்க கூடத்திலே அங்கே கொண்டு போய் அரசனுக்கு முன்பு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மாலை ஆரம் இந்த ஆனைக்கா அண்ணல் இது மாலையாக விழுந்த அந்த வரலாற்றினை ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தின் 2 பாடல்களையும், 3வது பாடலையும் 7வது பாடலையும், அதுபோல சுந்தரமூர்த்தி சாமிகள் இதை மிக தெளிவாக அந்த நடந்த நிகழ்வை அவரு ஆனைக்காவிலே இங்கே பாடிய பொழுது
அவர் அங்கே பதிவு செய்து இருப்பது சேக்கிழார் பெருமான் இதை விவரித்து எழுதியதையும், சென்ற வகுப்பிலே கண்டு, அடுத்து மறையுடையாய் தோளுடையாய் என்று சொல்லி நமது அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானுக்கு திருத்தொண்டு செய்யும் பொழுது, இந்த இடையறாது இந்த நெஞ்சத்தை இறைவன் திருவடியிலே வைக்கக்கூடிய இயலாத அளவுக்கும் அவருடைய திருத்தொண்டுகளை முழுமையான மனத்தோடு செய்ய முடியாமலும் வரக்கூடிய வாழ்வியல் இடர்களை எல்லாம் தீர்த்து அருள்க என்று வேண்டினார் என்று சொல்லி, நெடுங்களத்து ஆதியை அன்பால் நின்பால் நெஞ்சம் செலா வகை நேர் விளக்கும் இடும்பைகள் தீர்த்தருளாய் என்று சொல்லி பாடினார் என்று அந்த 10 பாடல்கள் எல்லோரும் மனப்பாடம் செய்திருப்போம். நிறைய பேருக்கு பொருள் தெரியாமல் இருக்கும் என்பதற்காக அந்த 11 பாடல்களுக்கு உள்ள பொருளை வந்து ஒரு 10 பாடல் தான் இருக்குது, ஒரு பாடல் இல்ல. அதை பார்த்தோம். அடுத்த நிகழ்வாக பல திருத்தலங்களை எல்லாம் வந்து வணங்கி வருகிறார். கீழவும் அங்கே சோழ நாட்டின் உள்பகுதிக்கு இங்கே வரும்பொழுது, கொங்கு நாட்டிலிருந்து திரும்பி இந்த சோழ நாடு தான் நம்ம இப்போ திரு ஆனைக்கெல்லாம் பார்த்தோம்னா, உறையூர்லாம் சோழர்களோட தலைநகராக இருக்குது. மேலும் கிழக்கு நோக்கி சோழ நாட்டிலே வந்து பயணிக்கும் பொழுது, பல திருத்தலங்களை எல்லாம் வழியிலே வழங்கி வந்து, இந்த கும்பகோணத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20, 30 தலங்கள் கிட்டத்தட்ட அருகாமையில் உள்ள தலங்கள் எல்லாம் திருத்தலங்கள் எல்லாம் சுற்றி வழிபட்டு வணங்கி பாடி இருக்கிறார். அந்த வகையிலே ஒரு பல திருத்தலங்களுக்கெல்லாம் போய், அங்கே பழையாறை வடதளியில் வந்து வணங்கிவிட்டு, திருச்சத்திமுற்றம் என்ற ஒரு திருத்தலத்திலே வணங்குகிறார். அங்க மூலவரை பார்த்தீங்கன்னா, சத்தி அம்பாள் வந்து மூலவரை தழுவியவாறு அப்படி இருக்கும். அப்பர் பெருமான் அங்கே பாடி, அங்கே திருவடி தீட்சை எனக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்க, "நீ நல்லூருக்கு வா" என்று சொல்லி, அங்கே நல்லூரிலே நனைந்தணைய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்று இங்க படியிருக்கிறார் அல்லவா? அந்த நிகழ்வு நடந்த அந்த திருச்செத்தி முற்றம். திருச்செத்தி முற்றத்திற்கும் பட்டீஸ்வரத்துக்கும் எப்படி வந்து இந்த நில அளவுல எப்படி இருக்கு என்றால், திருச்செத்தி முற்றத்தோட வடக்கு வீதியும், தெற்கு வீதியும், பட்டீஸ்வரத்தோட வடக்கு வீதியும் ஒன்றுதான். அப்படி நம்ம அப்ப எவ்வளவு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அங்க திருவலஞ்சுழியிலே வந்து வணங்கி, அதுலதான் ஒரு அற்புதமான பாடல்கள்லாம் இருக்குங்கன்னா, அற்புதமான திருப்பதிகம். அந்த வலஞ்சுழி வாணனே என்ன செய்த புண்ணியம் செய்தேன் என் நெஞ்சமே, பெருங்கடல் வையத்து முன்னே நீ குறித்த அவத்தின் பயனிடை முழுமணி திரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து பாடியும் ஏற்கும் வழிபடும் அதனாலே என்று சொல்லி, அது எத்தனை பிறவிகள் நான் புண்ணியம் செய்திருந்தால் இந்த வலஞ்சுழியிலே இருக்கக்கூடிய காவிரியால் சூழப்பட்ட இந்த வாணனாகிய தலைவனை வணங்கக்கூடிய பேறு கிடைத்திருக்கிறது. அதிலே இன்னும் ஒரு பெரிய ஒரு ஞான பாடல், வீடும் ஞானமும் வேண்டுகிறேன் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது எந்தை வலஞ்சுழி நாடி ஞான சம்பந்தர செந்தமிழ் இசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேருவது ஞானமே என்று ஒரு திருப்பதிகத்துல இங்கே பாடியிருக்காரு. அதாவது கடுமையான விரதங்கள்லாம் இருக்கக்கூடாது என்பது நமக்கு சைவ மரபு. அதனாலதான் வந்து நிறைய சமணர்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஒரு ஏதோ ஒரு கோட்பாடை அவர்கள் வந்து பின்பற்றி விட்டார்களானா கூட, அந்த கடுமையான விரதங்கள் இருக்கிறது, இந்த தலைமயிரை வந்து பிய்த்து பிய்த்து போடக்கூடியது, அதில் எவ்வளவு துன்பமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாமே அங்கே பெண்களுக்கு முக்தி கிடையாது, ஆண்களுக்கு தான் என்று கூடிய சொல்லுவார்கள். அந்த பெண் துறவியர்களாக இருந்தாலும் பிறகு ஆணாக பிறந்து சம்மராக இருந்தது. அதுபோல கடும் வெயில்ல உள்ள பாறைகள் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய அப்படி தவம் செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு வந்து பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்று விட்டார்னா, இன்மையிலே வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடல் வழியாக உயிருக்கு இன்பம் சேர்க்கக்கூடிய இந்த புண்ணிய பாக்கிய பேர்கள்லாம் இருக்கிற இன்பங்களை இவைகளை அனுபவிப்பதையும் விட்டுவிட்டு, எதை நோக்கியும் குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் என்று இறைவனை நோக்கி அவர்கள் பயணிக்காததால் மறுமையில் கிடைக்கக்கூடியதும் கிடைக்காமல் அவர்களுக்கு போகிறது என்று சொல்லி பாடுவார். ஆனால் நமக்கு என்ன உபதேசிக்கிறது என்றால், நமது அன்பர்கள் வந்து கடுமையான விரதம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல 6 நாள் அந்த தீபாவளிக்கு மறாத நாள்ல இருந்து 6 நாட்கள் அந்த சஷ்டி வரையிலும், தீபாவளி கூடியவர்களும் அமாவாசையில தானே வரும். அமாவாசையாகவும் கிட்டத்தட்ட வந்து இணைந்து ஒரு சதுர்த்தசி இரவு மறு நாள் அமாவாசைன்னு. அதேபோல திருச்செந்தூர்ல அப்படி வந்து விரதம் இருப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிந்த நண்பர்களே அப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள்.
இங்க விரதம்னா என்னன்னா, ஒரு வேளை விரதம் இருந்தா போதும். அதபோல எல்லாம் இருந்தா போதும். அதனால கடுமையான விரதம் கூடாது என்று பெரிய உபதேசம் ஞானசம்பந்தர். வீடும் ஞானமும் வேண்டுதல். நீ வீடு பேறு வேண்டும், உனக்கு சிவஞானம் வேண்டும் என்று விரும்புறீல்ல. விரதங்களால் வாழி ஞானம் என்னாவதும். விரதங்களால் வாழ்னீன்னா, உன்னுடைய வயிற்று பசி, உன்னுடைய சிந்தையை முழுவதுமாக இறைவனுடைய திருவடியிலே வைப்பதற்கு பதிலாக, இறைவனை இடையறாது நினைப்பதற்கு பதிலாக, முகமாக உன்னுடைய உயிரை காண்பதற்கு பதிலாக, உன்னுடைய உடல்ல அந்த குடரோடு துடைக்கு முடக்கி இட ஆட்டேனின் ஐயா, ஐயா அப்படி என்று பாடுகிறார்ல. அதுபோல இந்த வயிற்று பசியிலேயே சிந்தனை போய், அப்புறம் களைப்புல சிந்தனை போனா, நீ எப்படி வந்து அதுவும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று அங்கே திருமூலர் பெருமான் பாடுவார் இல்லையா? அதுபோல வந்து உடலை காத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பெரிய ஆச்சாரியர் உபதேசமாக நீங்கள் கடுமையான விரதம் இருக்க வேண்டாம். வீடும் ஞானமும் வேண்டிதிரேல் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது எப்படியா ஞானம் கிடைக்கும்? எந்தை வழங்கியுடி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானம். யாரு வந்து நான் இந்த செந்தமிழால் வந்து இறைவனை போற்றி பரவி பாடியிருக்கிறோனோ, அதை யாரு வந்து இசைத்து பாடியிருக்கிறார்களோ, அவர்களுடைய அடி சேருவதே ஞானம் என்று சொல்லி, அந்த அடியார்களுக்கு அடியார்களாக ஆகுவதே பெரிய ஞானம் என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல் பாடியிருப்பாரு. அங்க அப்பொழுதே வந்து இந்த வேடியர் காலம் என்று சொல்லுவோம் இல்லையா? இந்த கோடை காலம். இந்த சித்திரை மாசம் அந்த பங்குனி 15க்கு மேல வைகாசி 15 வரலும் கடும் கோடையாக்கல்ல இருக்கும் நமக்கு. அது அக்னி நட்சத்திரம்லாம் அப்பதானே வரும். அதே போல ஒரு நேரத்துல ரொம்ப வெம்மையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நல்லா அந்த குளிர் நீரு, அந்த சந்தனம் எல்லாம் தெளித்து, அங்கே அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அங்க சாமி மலையிலிருந்து சாமி மலை வந்து அந்த காவிரியோட வடகரையில இருக்கு. இது காவிரியோட தென்கரையில இருக்கு. நம்ம திருவலங்கிழி. கிட்டத்தட்ட அதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு 3 பர்லாங் இருக்கலாம். ஒரு 600 மீட்டர் அதுக்குள்ள தான் இருக்கும். அது இல்லைன்னா 1 கிலோமீட்டரே வச்சுக்கங்க. அந்த வலங்கியூரிலிருந்து ஒரு 100 அடி தூரத்திலேயே அந்த கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய பிரதான சாலை வரும். அங்கே வந்து சாமி மலைக்காக ஒரு வளைவு ஆர்ச்சின்னு சொல்றோம்ல, வளைவு வந்து இருப்பாங்க. அதற்கு நேராக தெற்கே ஒரு சாலை போகும். அங்கிருந்து போனோம்னா இந்த திருச்செத்தி முற்றமும் கட்டீஸ்வரமும் அருகருகே இருக்குது. அதே போல அங்க ஆரை மேற்றலி இந்த ஆலயங்கள் அப்புறம் உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா? அந்த ஆலயங்கள்லாம் அங்க கிட்டத்தட்ட ஒரு 6, 7 சிவாலயங்கள் வந்து புகழ்பெற்ற சிவாலயங்கள்லாம் அங்க இருக்கின்றன. அப்போ அங்க ஆரை மேற்றலியில போய் அங்கே பெருமானை வணங்கி போற்றி பறையிட்டு, ஏனென்றால் அங்கே கோச்சங்க கட்டின மாட கோயில் அது. அங்கே போய் வணங்கிட்டு, இங்க திருச்செத்தி முற்றத்துல வந்து வழிபட்டு, அப்ப வந்து இந்த பட்டீஸ்வரத்துக்கு போகும்போது வெயில் அதே நேரம் கடுமையாக இருக்குது. உச்சி காலத்துல செத்தி முற்றத்துல வழிபட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இறைவன் வந்து பொறுக்க முடியாமல் என்ன செய்யறாரு? ஒரே சிவையெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த கோடையோட வெம்மை அப்படி வந்து தகிக்கிறது என்பதால் என்ன செய்வது? பூதங்களை அனுப்பி அந்த முத்துக்களால் ஒரு குளிர்நீர், அதாவது குளிர்ச்சி, அதாவது இப்ப எல்லாம் வந்து ஏசி என்று சொல்றோம் இல்லையா? குளிர ஊட்டப்பட்ட ஒரு இடம் என்று சொல்கிறோம் இல்லையா? அப்படி வந்து ஒரு பந்தலை அமைத்து அதை பூதகணங்கள் கொண்டு வருகின்றன, மறைந்து வருகின்றன. மறைந்து இந்த பந்தல் மட்டும் வருது. நித்தனார் உமக்கு அருள் செய்தது என்று அந்த பூதங்கள் அந்த நிழல் பிடிக்கின்றன. அப்புறமா அந்த கால்கள் இருக்கு இல்லையா, 4 பக்கம் அப்புறம் அடியார்கள்லாம் பிடிக்கிறாரு. அங்கேயே இறைவனுடைய பேருகளை நினைத்து வியந்து மகிழ்ந்து அங்கேயே இடம்புற வீழ்ந்து வணங்கி இறைவனை போற்றி அங்கே ஆலயம் புகுகிறார். அதை அந்த பகுதியை வந்து இந்த சேக்கிழார் எப்படி நம்ம எப்பொழுதுமே நீங்கள் வந்து பெரிய புராணம் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா உங்களுக்கு விரிவாக நடத்திவிட்டார்கள். சிவனரசு ஐயா அவர்கள் வந்து விரிவாக உங்களுக்கு பதத்துக்கு பதம், வரிக்கு வரி, பாடலுக்கு பாடல் முன்னதாக நடத்தியிருக்கிறார்கள். பல அன்பர்கள் இங்க வரக்கூடியவர்கள், பின்னால் வந்து இந்த ஒளி நாடாவில் கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த போதும் அந்த பாடல்களை நான் சொல்லி அப்படி பார்த்தாதான் நம்ம வந்து நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். மேம்போக்காக கதை போக்காக சொல்லி போவதில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுகள் நாம் முதலில் வந்து இதை மனசு இருக்கணும். திருச்செத்தி முற்றத்தில் 391வது பாடல் திருஞான சம்பந்த பெருமான். நான் பேசுறது நல்லா தெளிவா கேக்குதா? ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா. எனக்கு இன்னைக்கு நெருக்கி வச்சிருக்கேன், வேற ஒரு வேலை செஞ்சாங்க.
அழகா இருக்குங்கய்யா. நல்லா இருக்கு. சரி. திருச்சத்தி முற்றத்தில் சென்று எய்தி 391வது பாட்டு திருஞான சம்பந்தர் காணோம். திருச்சத்தி முற்றத்தில் சென்று எய்தி அந்த இதுல அந்த இதோட போகுது. முத்துப்பந்தல் அங்க பிடிச்சிட்டு வராங்க இல்லையா? அது திருச்செத்தி முற்றத்துல அப்ப போகும்போது இல்ல. அங்கிருந்து கிளம்பும்போது தான் முத்துப்பந்தல் சொல்றாரு. சென்று எய்தி திருமலையால் அரிச்சித்த சேவடிகள் ஆர்வமுற படிந்து ஏத்தி. அந்த திருச்செத்தி முற்றத்துல அம்பிகை வந்து அந்த முற்றஸ்தானத்துல ஆம், அவரை மூலவர் தழுவியது போல அந்த திருக்கோலம் வந்து அற்புதமாக இருக்கும். அது ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானுடைய பாடல் தான் இருக்கு. ஞானசம்பந்தர் இது இல்ல. சென்று எய்தி திருமலையால் அர்ச்சித்த அம்பிகை வந்து மலை மகளாகிய அம்பிகை அர்ச்சித்த சேவடிகள் அந்த திருவடிகளை ஆர்வமுற படிந்து ஏத்தி போற்றி பரவி கருச்சுற்றில் அடையாமல் கைது தேறுவார் கடல்பாடி. கருச்சுற்றில் அவையான மீண்டும் பிறவியை நீடிக்காமல் நம்மை காக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை போற்றி பரவி பாடி விருப்புற்று அங்கிருந்து விருப்புற்று பட்டீச்சரம் பக்கத்திலே இருக்கிறதே அங்கே போய் நாம் பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லி இதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே திருமூலர் இருக்கிற அந்த சாத்தனூர் தெரியும். திருமூலர் அந்த மூலன் அவதரி அவன் பிறந்தது. அப்புறம் திருமூலருடைய வரலாறு நடந்த அந்த சாத்தனூர் அங்க திருவாவடுதுறை திருமடம் எங்க ஊர்ல இருந்து 6 கிலோ ஆமா 8 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து 1 கிலோமீட்டர்ல அந்த சாத்தனூர் இருக்கு. அங்க 8 சிவாலயங்கள் சின்ன கிராமம். கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 1000 வீடுகள் இருக்கின்றது என்றால் அன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 300 வீடுகள் இருந்தாலே பெருசு. எதனால அங்க 8 சிவாலயம் இருக்குதுன்னு தெரியும். அதுல சில சிவாலயங்கள் திருப்பணியில எங்கள் கோமல்லையே நம்ம இருந்த ஊர்ல இன்றைக்கு 1000 வீடுகள் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயங்களாகவே கிட்டத்தட்ட 8 ஆலயங்கள் ஒரு 1½ பர்லாங்குன்னு சொல்லுவோம்ல. 2 பர்லாங்கு 1½ பர்லாங்கு ஒரு தடவை. எதுக்கு இவ்வளவு சிவாலயங்கள் எப்படி வழிபட்டு இருப்பார்கள்? அதுவும் அந்த காலத்துல வந்து எல்லா குலத்தவரும் வந்து வழிபட்டதில்ல. சைவ உணவு முறையில உள்ள பல்வேறு குலத்தவர்கள் தானே வந்து ஆராதித்திருக்கிறார்கள்னா, நம்ம அறிவால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை என்பது போல, இவர் தன்மை அறிவார் யாரும் சொல்வது போல, எதற்காக இவ்வளவு ஆலயங்கள் இருக்கின்றன? இன்றைக்கு வந்து நிறைய பராமரிக்காமல் வந்து கைவிடப்பட்டு, இப்ப மீண்டும் அதையெல்லாம் புனரமைத்து வருகிறோம். ஒவ்வொன்றாக வழிபாட்டுக்கு கொண்டு வந்து புனரமைத்து வருகிறோம். அங்க பட்டீச்சரத்தை இப்ப சொன்னோம் பார்த்தீங்களா? திருச்செத்தி முற்றத்துக்கு தெற்கு வீதி, பட்டீச்சரத்துக்கு வடக்கு வீதி 2ம் ஒண்ணு. அந்த திருத்தலத்துக்கு வந்து அங்க போறாரு. அங்க மேவுங்கால். இப்போ 392வது பாட்டுல அந்த வெம்மைய பத்தி சொல்றாரு. வெம்மை தரு வேனில். வேனிற் காலம் வெம்மைன்னா கடுமையான வெப்பம். வேனில் இடை வெயில் வெப்பம் தணிப்பதற்கு அந்த வெயிலையும் அந்த அதனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தையும் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விரகர் முடிமீதே அந்த மும்மை நிலையில இருக்கக்கூடிய தமிழ் விரகராகிய தலைவராகிய ஞான சம்பந்த பெருமான்னா எப்பொழுதுமே வந்து அதாவது முக்காலமும் உணர்ந்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திரிகால ஞானி என்று அப்படிப்பட்ட தமிழ் விரகராகிய தமிழுக்கு தலைவனாகிய பெருமான் முடி மீதே சில சிவபூதம் தம்மை அறியாதபடி பிறர் யாரும் அங்கே சூழ வருபவர்கள்லாம் காணாதபடி மறைந்து வருகின்றன. தந்தரள பந்தர் தன் என்றால் குளிர்ச்சி டன்னகரன் இந்த 3 சூழினான்னு நம்ம சொல்லக்கூடாது. டன்னகரன்னு சொல்லணும். அது கடைசியா இருக்கிறது ரன்னகரனா 2 சூழியை சொல்லணும். இது வந்து தன்னகர இந்த நம்மைங்கிறது பொறுத்து அது தன்னகரன்னு சொல்லணும். கந்தரள பந்தரை எடுத்து அதாவது குளிர்ந்த முத்துக்கல்லாலான பந்தலை எடுத்து எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீசர்னு அது என்ன சொல்லுது? எங்களை வந்து இந்த பந்தலை எடுத்துக்கொண்டு உமக்கு நிழலை ஏற்றும்படி எம்மை அனுப்புபவர் பட்டீச்சர்கள் இருக்கக்கூடிய பெருமான் என்று அவை வந்து சொல்கின்றன என்று இயம்ப 393வது பாட்டு. அவ்வுரையும் மணிமுத்தின் பந்தரும் ஆகாயம் இழ. அவர்கள் சொன்ன ஆகாயத்துல அந்த ஒலிக்குது அவங்க சொன்ன வாக்கு. பந்தலும் ஆகாயத்துல எழுது. செவ்விய மெய்ஞானம் உணர் சிறபுரத்து பிள்ளையார். செவ்வியன்னா செம்மையான மெய்ஞானம் சிவஞானத்தை உணர்ந்த சிறபுரம் என்றால் சீர்காழியோட 12 பேர்ல ஒண்ணு. அந்த பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா இவ்வினைதான் ஈசர் திரு அருள் ஆகிய செய்வது. பெருமானே வந்து நாம் நமக்கு இதை செய்திருக்கிறார் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா திடீர்னு எங்கே ஏதோ வந்து ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சிவகணங்கள் என்ன சொல்றாங்கன்னா சிவபூதங்கள் இது வந்து பெருமான் அருளியது பட்டீச்சர இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கே இதுல பார்த்தீங்கன்னா, நெல்வாயில் அறத்துறையிலே பார்த்தா மாறன்பாடியில் தங்கியிருக்கும் பொழுது, அங்கே நெல்வாயில் அறத்துறையில இருக்கக்கூடிய அந்தணர்கள், அடியார் பெருமக்களுக்கு, அந்த பணியாளர்களுக்கெல்லாம் இந்த முத்துச்செவிகை, ஊதுகுழல், சின்னங்களை எல்லாம் அங்க மாறன்பாடியில இருக்கக்கூடிய ஞானசம்பந்தனுக்கு எடுத்துக்கொண்டு அவனை எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு, ஞானசம்பந்தருடைய கனவுலயும் வந்து பெருமான் சொல்றாரு, அவர்கள் முத்துச்செவிகை இதெல்லாம் எடுத்து வருவார்கள், நீ ஏற்றுக்கொண்டு அதை வா அப்படின்னு இங்கே வந்து என்னன்னா, பூதங்கள் வழியாக நமக்கு அப்ப அந்த ஒரு வாக்காக இங்க வெளிப்படுது. இவ்வினைதான் ஈசர் திருவருளாகி. இறைவனுடைய திருவருள் என்பதால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மெய்விரவு புலகம். அப்படியே மயிர் கூச்செறியுது. மெய்யில உடம்பு பூரா பரவி அந்த மயிர் கூச்செறியுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் உடன் மேதினியில் மிசை தாழ்ந்தார். தரையில வந்து மிசைன்னா மேலே தாழ்ந்து வணங்கினார் என்று அந்த பாடல். அப்புறம் 394வது பாட்டு, அது பொழுதே அணிமுத்தின் பந்தரனை அருள் சிறக்க கதிர்மொழிய மணிக்காம்பு பரிசனங்கள் கை கொண்டார். அப்பொழுது அந்த அழகிய முத்து பந்தல் இருக்கு இல்லையா, அதோட அருள் சிறக்க அந்த அருள் வந்து சிறந்து வெளிப்படுமாறு அந்த கதிர் ஒளி போல அந்த முத்துக்கள்லாம் வந்து ஒளி வீசுகின்றன. அப்படிப்பட்ட அந்த மணி காம்பு இருக்கு பாருங்க, அதுவும் ஒளி வீசக்கூடியதா இருக்கு. அதெல்லாம் பரிசனங்கள்லாம் இவரை சூழ வந்த அடியார்கள் அவர்கள் எல்லாம் கையில் பிடித்துக் கொண்டு வருகிறார். மதுரமொழி மறைத்தலைவர் மருந்து இமையோர் பொழிவாச புதுமலரால் அப்பந்தர் பூப்பந்தரும் போலும். இந்த மதுரமொழி தேன் போன்ற மொழியை வந்து அருளக்கூடிய மறைகளுக்கெல்லாம் தலைவராகிய நமது ஞானசம்பந்த பெருமானுடைய அருகில் அருகில் இமையோர் தேவர்கள்லாம் பொழிவாச புது மலர்லாம் மனம் வீசக்கூடிய மலர்களை வந்து புதிய வாச மலர்களை எல்லாம் பொழியதால அந்த பந்தல் வந்து முத்து பந்தல் மட்டுமல்ல, பூப்பந்தல் போலவும் வந்து தேன் நிறைந்த பூக்கள், மனம் நிறைந்த பூக்கள். அத வந்து நம்ம கற்பனையில அப்படி கொண்டு வரணும். இது நிகழ்ந்த வரலாறு. இது வந்து கதை இல்ல. சும்மா எழுதிட்டு எல்லாம் போல. நிகழ்ந்த வரலாறு. தொண்டர்கூடம் ஆர்ப்பெடுப்ப துருதிகளின் பெருந்துழனி. துழனி என்றால் ஓசை. எல்லாருமே ஆர்த்து ஞானசம்பந்த பெருமான் வாழ்க, பரவசமய கோளரி வாழ்க, ஞானம் உண்ட பிள்ளையார் வாழ்க, இப்படியெல்லாம் சொல்வார்கள் இல்லையா? போற்றி பரவுவார்கள் இல்லையா? அது போல வந்து போற்றி பரவுகிறார்கள். தொண்டர்கூடம் ஆர்த்து அந்த துண்டு மேல உத்தரியத்தை வந்து விசிறுவார்கள். அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருக்குது. சேக்கிழார் பெருமானே பல இடங்கள்ல சொல்றாரு. இந்த ஆற்று இருந்து உத்தரியத்தை வந்து எடுத்து மேலே வீசுவது, மேலே விசிறுவது அப்படியெல்லாம் சொல்லி இதை காட்டிக் கொள்வார்கள். எண்டிசையும் நிறைந்தோங்க. அந்த வந்து ஓசை வந்து 8 திசையும் வந்து நிறைந்து போங்குது. எழுந்தருளும் பிள்ளையார், அந்த ஓசைக்கிடையே எழுந்தருளக்கூடிய பிள்ளையார், வெண்தரள பந்தல் நிழல் மீது அணிய திருமன்றில் அண்டபிரான் எடுத்த திருவடி நிழல் அமர்ந்தார். வெண்தரள பந்தல் நிழல் மீது அணி அது மீது இந்த பந்தலோட நிழல் அணிவது எப்படின்னா, திருமன்றிலே அங்க மண்டிலே நட்டமாடுகிறார்கள் அண்டபிரான் எடுத்த திருவடி நிழல். இது வந்து பந்தலோடைய நிழல் இங்க கிடைக்கிறது. அந்த முத்து பந்தல்கள்லாம் ஒளி வீசுகின்றன. கந்தரள முத்துக்கள் என்றால் குளிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய முத்துக்கள். அது பத்தாது என்று சொல்லி தேவர்கள் குளிர்ந்த தேனிறைந்த வாசம் மிக்க மலர்களை அந்த பந்தலிலே தூவி விடுகிறார்கள். அந்த குளிர்ச்சி எப்படி இருக்குன்னா, அங்கு மன்றிலே நட்டமாடக்கூடிய பெருமானுடைய திருவடி நிழல்ல இருக்கிறது போல பாவிக்கிறாரா ஞானசம்பந்த பெருமான். அப்படி வந்து நிழல் எண் அமர்ந்தார். நிழல் போல வந்து கருதி பாவித்து அதை கீழ் வர்றாரு. அடுத்து 396வது பாடல். பாரின் மிசை அன்பருடன் வருகின்றார். பாருன்னா நிலம் பூமி. அதுல அன்பர்களோடு வராரு. பன்னகத்தின் ஆரம் அணிந்தவர் தந்த அருள் கருணை திறம் போற்றி. பன்னகம் என்றால் பாம்பு, பன்னகத்தின் ஆரம் என்றால் பாம்பையே மாலையாக அணிந்த நமது பெருமான் தந்த அருள் கருணை திறம் போற்றி. இப்ப இவ்வாறு அருளினார்களே அந்த திறத்தெல்லாம் வந்து போற்றி பரவிட்டு வர்றாரு. ஈரமணம் கணிதழைப்பு. அதனால வந்து நெஞ்சம் கசியுது. நேரடியான இறை வழிபாடு இப்படி வந்துன்னா எப்படி இருக்கும்? ஈரமணம் கழிதழைப்பு. கழித்துனா கழிப்பால் வந்து மேலும் வந்து பொங்குது. இந்த எதிர்கொள்ள முகமலர்ந்து சேர வரும் அப்ப முகமலர்ந்து அந்த அங்க இருக்கக்கூடிய பட்டீச்சரத்து அழைத்து திருத்தொண்டர்களை எதிர்கொண்டு வந்து அழைக்க வருகிறார். எதிர்கொள்ள முகமலர்ந்து சேர வரும் தொண்டருடன் திருப்பட்டீச்சரம் அணிந்தார். அங்கே பட்டீச்சரத்துக்கு போறாரு. சென்று அணைந்து திருவாயில் புறத்திறங்கி எப்பொழுதுமே அங்கே ஞான சிறியர்கள் எல்லாம் போகும்பொழுது அந்த கோபுரத்துக்கு முன்னதாக வந்து வீழ்ந்து வணங்கி அப்புறம் ஊந்து அங்கே இந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு தடவை நிலமுறை கீழ் வந்து விழுந்து வணங்கி அப்புறம் ஆலயத்தை சுற்றி வந்துதான் இங்க மூலவர்த்த வைப்பாங்க. இப்பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நேரா மூலவர்த்த
அப்படியே அம்பாளையம் தெற்கு நோக்கி இருந்தா பார்த்துட்டு அப்புறமா சுத்தி வர முடியாது. அவர்கள் அப்படிதான் செய்திருக்காரு. அப்போ வந்து சுற்றுக்கோயில் கூட இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல வந்து சாமி கோயில் மட்டும் தான் இருந்தது என்று சொல்வார்கள். காமாட்சி அம்மன் கோயில் தான் அங்க தனியா இருந்திருக்குது. அம்பிகை ஆலயத்துல போய் தனியாக வழிபட்டதாக குறிப்பில்ல. திரு ஆரூர்லயே வந்து அம்பிகைக்கு ஆலயம் இருக்குதான்னு தெரியல. நீலோர் பலாம்பாள்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து கமலாம்பிகைன்னு ஒண்ணு தவ நிலையில இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள் எல்லாம் இருந்தார்களான்னு தெரியல. ஏன் தெரியலன்னு இப்படி சொல்றீங்களேன்னா, பறவையார் வந்து அங்க அணுக்க தொண்டு கையிலையில திருக்கையிலையில யாருக்கு செய்யறாங்க? பறவையாரும் செங்கிலியாரும் அணிந்தது கமலினி 2 பேர். கமலினி தான் நம்ம பறவையாரு. அம்பிகைக்கு பண்றாங்க. இங்க வந்து அவங்க அவங்க வந்து அம்பிகை ஆலயத்துக்கு போய் வழிபட்டதா குறிப்பு இல்ல. ம். சுவாமி ஆலயத்துல தான் வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது. அம்பிகை ஆலயத்துல எப்பொழுதுமே வழிபட்டதாக அவரு இல்லன்னா எழுதியிருப்பார்ல. நடந்த நிகழ்வு வரலாற்ற பதிவு பண்ணும்போது அத பதிவு பண்ணியிருப்பாங்க. இல்ல பின்னர் எழுந்த ஒரு ஆலயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்றணைந்து திருவாயில் புறத்திரங்கி உள்புக்கு வென்றி விடையவர் கோயில் வளங்கொண்டு ஆலயத்தை வந்து பெருமாள் எங்கே வீற்றிருக்கிறாரோ அதை சுற்றி வளங்கொண்டு வெண்கோற்று பன்றி கிளைத்து அறியாத பாததாமரை கண்டு. வெண்கோற்றுன்னா வெண்மையான கொம்புகளை உடைய பன்றியாகிய திருமால் கீழே வந்து தோண்டியும் அதை காண முடியாத பன்றி கிளைத்துன்னு தோண்டி என்ன அர்த்தம் அறியாத பாததாமரை கண்டு அந்த பெருமானுடைய திருவடியை கண்டு முன் தொழுது விழுந்து அந்த பாவத்துல பெருமான் வந்து இவர்களுக்கு வந்து இவர்கள் அந்த பாவத்திலே திருவடி சிந்தனையிலே இருக்காங்க இல்லையா? எப்பொழுதுமே திருவடி தன் தலை மேல் இருக்கிறது போல பாவித்துதான் ஞானசம்பந்தர் போவார்னு பல இடங்கள்ல வருது. அதனால அப்பப்போ வந்து சொல்றோம். நம்மலாம் இதெல்லாம் இதை படிச்சுட்டு நம்ம அதை வந்து பயிற்சிக்கு கொண்டு வரணும். எப்பொழுதுமே திருவடி பெருமானுடைய திருவடி நம்ம தலைக்கு மேல இந்த சகசர தலம்னு சொல்லுவாங்க. 12 அங்குலத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி வந்து நினைக்கிறது. முந்தொழுது விழுந்து எழுந்து மொழி மாலை போற்றி சித்தார். அப்பதான் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமா கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்க எந்த நூலையும் எங்கேயுமே படித்திருக்க முடியாது. இந்த 397 பாடல்ல அங்க பெருமானுக்கு முன்னதாக வந்து நிலமுற விழுந்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் மொழி மாலையாக மாலைகள்னா பாடல்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பூவும் அது மாலை போல அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாலையாக போற்றி செய்தார் என்று 397ல முடிச்சுட்டு 398ல அருள் வெள்ள திறம்பரவிங்கிறார். இப்ப பாடுறாரு பாருங்க இந்த திருப்பதியத்துல. இந்த திருப்பதியத்துல இங்க அந்த பெருமான் கொடுத்தாரு பாருங்க. அந்த அருள் வெள்ளத்தை அந்த கருணை வெள்ளத்தை அதனுடைய திறத்தை வந்து பரவி என்று குறிக்கிறார். அளப்பரிய ஆனந்த பெருவெள்ளத்து இடைமூழ்கி வேறாத பெருங்காதல். அதாவது பேராதுன்னா அன்பு செலுத்திட்டு அன்பு வந்து அகல்கள் பேராது. அது போல அகலாது பெருங்காதல் திருவுள்ள பரிவுடனே உள்ளத்துல வந்து உள்ளவன் நெஞ்சு நைந்து அப்படியே பரியோட அப்படி நினைக்குது. செம்பொன் மலை வள்ளியார். செம்பொன் மலை வள்ளியார்னா மலைமகள் இருக்காங்க இல்லையா அந்த அம்மா. தருவள்ளத்து அமுதுண்ட சம்பந்தர் புறத்தறிந்தார். அம்மா கொடுத்து அந்த சொர்க்கணத்துல பால் கொடுத்தாங்கல்ல அவர் வந்து அந்த ஆலயத்தை விட்டு வெளில வராரு. இப்ப இந்த பாடல்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அருள் வெள்ள திறம்பரவி என்று சொல்லியிருக்காரு. அங்க வந்து என்ன பண்றாரு முதல்ல கடைசி வரல முன் தொழுது விழுந்து எழுந்து மொழி மாலை போட்டு செய்தார். அந்த மொழி மாலையாகிய ஒரு திருப்பதியம் பாடியிருக்காரு இல்லையா? அந்த திருப்பதியத்துல என்ன சொல்லியிருக்காரு? அருள் வெள்ள திறம்பரவி என்றால் இங்கே பட்டீச்சரம் திருச்சத்தி முற்றத்திலிருந்து பட்டீச்சரம் நோக்கி வரும் பொழுது அவருக்கு வந்து முத்துப்பந்தல் கொடுத்தாரு இல்லையா? அதை வந்து போற்றி பரவி இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. நம்ம உரையாசிரியர்கள் வந்து ஒரு முதல் பாடலிலேயே அந்த குறிப்பு வருது. உரையாசிரியர்கள் வந்து பெரியவர்கள் எல்லாம் கூட அதை வந்து தொடல. அதை தொடாம தர்மபுரம் இருக்கட்டும் மற்ற சீக்கியர்ஸ் எல்லாம் கூட அவங்க வந்து எழுதல. அதாவது எழுதறிஞர்களால நம்ம பெரியவர்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர்கள் தான் இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம முன்னை உரையாசிரியர்கள் இல்லைன்னா நம்ம எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சொற்பதத்திற்கும் அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சங்க கால நூல்ல இருந்து அந்த சொல் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறது. அது வட சொல்லா தமிழ் சொல்லா என்று ஆராய்ந்து அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுலாம் வந்துதான் நமக்கு இன்னைக்கு உரையை வந்து அதாவது ஒரு இருட்டுல இருக்கக்கூடிய நமக்கு அதை வந்து ஒரு வெளிச்சமாக காட்டியிருக்கிறார்கள். ஆனா எல்லாவற்றையும் அவர்கள் வந்து சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. நான் கூட ஓரளவு கற்ற அன்பர்களுக்கு தான் சொல்லுவேன். இன்னும் எடுத்தோம்னா உரைக்கு போயிடாதீங்க. முதல்ல வந்து நீங்க உரையோட தான் படிக்கணும். பின்னால் ஐயா காலப்போக்குல ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க. அந்த எக்கோ நெட்டு மாதிரி நெட்டு அடிக்குது. சரியா ப்ராப்ளம். கிளீனா கேக்கலங்கய்யா.
அப்படியா? கொஞ்சம் அத பார்த்து சரி இல்ல பண்ணுங்களேன். இல்ல 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 இது பெரிய தொந்தரவு எக்கோ இது. அடிக்குதுங்கய்யா. சரியா கிளீனா கேட்கல. இல்ல இல்ல நெட் ப்ராப்ளம் இங்க ரெண்டுமே நான் இல்லையாம்மா ஏர்டெல் இந்த ஐயா இது சரியா இருக்குங்க ஐயா. ஐயா எங்களுக்கு சரியா கேக்குதுங்க ஐயா. ஏர்டெல்லும் இருக்கு. உங்க போன்ல கூட நெட் ப்ராப்ளமா இருக்குமா? சில பேரு ஆமா ஆமாங்க ஐயா. ஏர்டெல்லும் இருக்கு. இந்த இது இருக்கு பாத்தீங்களா? இந்த பிஎஸ்என்எல் இது கொடுக்குறான் பாருங்க. அதுவும் இருக்கு. ஆமா ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே அம்மா ஆன்ல தான் எங்களுக்கு நல்லா வச்சிருக்கேன். கேக்குதுமா. இல்ல உங்கள்ட்ட நெட் சமயத்துல பாத்துங்க நீங்களும். ஆமா ஆமா ஐயா. குமார் ஐயா நல்லா கேக்குதுங்களா உங்களுக்கு? ஐயா குமார் ஐயா உங்களுக்கு கேக்குதா? சரி அப்புறமா அவங்க ரெக்கார்டிங்ல கேட்டுக்கணும். ஐயா ஐயா கேக்குதுங்க ஐயா, தெளிவா கேக்குதுங்கய்யா. அம்மாவுக்கு தான் ப்ராப்ளம் தெளிவா அப்போ. இருக்குங்கய்யா. பிரேமா கேக்குதுங்கய்யா. அம்மாவுக்கு தான். அவங்க அம்மா நீங்க வெளியே போயிட்டு வந்துருங்க சரியா போயிடும். ஐயா நல்லா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. கரெக்டா இருக்கு. எதுவும் கட் ஆயிட்டு. தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு சிவா. தெளிவா இருக்கு சாமி. சரி. அருள் வெள்ள திறம்பிறவி என்ற இந்த சொல்ல நம்ம பார்க்கணும். 398வது பாட்டுல நான் வந்து இப்ப சொல்றேன். நீங்க பொறுமையாக நாளைக்கு வந்து இத கவனிச்சு பார்க்கணும். இதற்கு வந்து அவங்க பொருள் கொடுக்கும் பொழுது அவங்க கொடுக்கல. இப்ப அருள் வெள்ள திறம்னா அங்கே நிகழ்ந்த அருள் என்ன அருள் என்பது வெளிப்படையாக எப்பொழுதுமே பெருமான் அருள் புரிகிறார் என்பது அங்கே உலகோர் காணி உலகோர் அறிய அவர்கள் தொன்று குழாம்லாம் வந்து காண பூதங்கள் வந்து அங்க முத்து பந்தலை கொடுத்துருக்கு, தந்தர்ல பந்தலம் கொடுத்துருக்கு. தேவர்கள்லாம் பெருசா மலர்கள் தேன் நிறைந்த மலர்களை எல்லாம் மனம் மிக்க மலர்களை எல்லாம் தூங்கி அது ஒரு பூப்பந்தல் போலவே வருகிறது. அந்த குளிர்ச்சியிலேயே வந்து மகிழ்ந்து வீழ்ந்து வணங்கி அங்கே உள்ளே வந்து இறைவனை பகற்றை பரவி அந்த மொழிமாலை போற்றி செய்தார்னு சொல்லிட்டு அருள் வெள்ள திரும்பவின்னு ஒரு சொற்றொடரை சேக்கிடாரி 8வது பாடல்ல அங்க சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நான் வந்து அந்த திருப்பதியத்துக்கு போறேன். பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் 1லிருந்து 3 வரை உள்ள திருப்பதிகளை அன்பர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இது வந்து வகுப்பு முறையெல்லாம் நடத்துறோம். ஏன்னா இது இந்த நுண்மையா புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான். முதல்ல வந்து தொடக்க நிலையில உள்ளவர்களுக்கு கதையா வந்து சொல்லலாம். அடுத்த மற்றவர்களுக்கு வந்து ஓரளவு விளக்கமாக வந்து ஒரு உரையாக வந்து சொல்லலாம். இப்ப நம்ம வந்து என்னன்னா நுண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நடந்த அற்புத நிகழ்வுகளால நம்ம நூலுக்கும் வந்து சார்ந்து நூலை வைத்துக்கொண்டு விளக்கம் சொல்லும் பொழுது அந்த குறிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதல் பாடல்ல அதாவது 3வது திருமுறை 73வது திருப்பதியும் சாதாரி பண்ணல அமைந்த பாடல். இந்த சாதாரி பண்ணல பாத்தீங்கன்னா இந்த சொற்கள்லாம் ஈரெழுத்து சொல்லு, 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்லு அவ்வளவு அதிகமா இருக்கும். சாதாரி பண்ணல உள்ள அது நீங்க பாருங்க. இது யாரும் சொன்னாங்களா உங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த 2 எழுத்து சொல்லு, 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்லலாம் மிக மிக அதிகமா இருக்கும். 5 எழுத்து உள்ளது மிகவும் குறைவாக இருக்கும். சின்ன சின்ன சொற்கள்ல தமிழோட பலத்தை காட்டக்கூடியது. இறைவனுக்கு ஒரு மிகவும் பிடித்த பண்கள்ல சாதாரி பண் ஒன்று என்று சொல்வார்கள். இந்த பாடல் மறை சூழல் மதி பல்வளையோர் பாகம். இது முதல் வரி. அதாவது முதல் வரியில ஒரு பாகம். பாடல் மறைனா மறையை பாடக்கூடியவர், மதியை சூடக்கூடியவர் சூழல் மதி. பல்வளையோர் பாகம்னா பல்வகையான வளைகளை அணிந்திருக்கக்கூடிய அம்பிகையை இடப்பாகத்தை வைத்திருக்கக்கூடிய நமது பெருமான் என்று பொருள். அதிலே இன்னொரு பகுதி மதில் 3 ஒரு கணையால் கூட எரியூட்டி. அந்த முப்புறங்களை எரிச்சா இல்லையா ஒரு கணையால் வந்து கணையால் எரிக்கல சித்தம்னு அழிந்து விட்டது வரலாறு. ஆனால் வந்து அவன் வரம் கேட்கும் பொழுது பிரம்மதேவர்கிட்ட யார் ஒரு வீரன் இந்த 3 கோட்டைகளும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடும் அந்த நேரத்துல ஒரு வீரன் ஒரே அம்பை வந்து எய்து எங்களை எரித்தாங்கன்னா நாங்க அழிய தயாரு, இல்லை என்றால் திரும்ப முப்புறம் பிரிந்து விடும். அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வு நடக்கணும். அப்படி வரவாங்க இல்லையா. இவர் சிரித்த உடனே வந்து இவர்கள்லாம் நம்ம உதவியால தான் பெருமான் இந்த முப்புறத்தை எரிக்க போறாருன்னு அப்படி நினைக்கும் பொழுது அவர்களுக்கு ஆணவத்தை உணரச் செய்ய வேண்டும் என்று பெருமான் அப்படி சிரிக்கிறாரு எரிஞ்சு போடுது. அப்புறம் பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருந்த போது அவர்கள் அம்பை விட சொன்னான் என்று சொன்னோம்னா இந்த அம்பை விடுறாரு. அதான் சொல்லு பதில் 3ம் ஓர் கணையார். ஓர் என்றால் எங்கெங்க ஓர் என்று வருதா வந்தா ஒப்பற்றன்னு பெரு. ஒரு என்றால் ஒன்று, ஓர் என்று வந்தால் ஒப்பற்ற என்ற பொருள் நம்ம திருமுறைகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓர் கணையார் கூட எரியூட்டு அந்த 3 புறங்களையும் வந்து எரிய செய்த அப்படிப்பட்ட பெருமான்.
எழில் காட்டி, நிழல் கூட்டு. எழில் காட்டின்னா பெருமானுடைய அரும்பாகிய எழிலை வந்து வெளிப்பட தோன்றுமாறு இந்த பூதங்கள் வழியாக அந்த விளைவு இருக்கு இல்லையா, இந்த விளைவிலிருந்து இது எய்த வருது. அந்த ஒரு அம்பு வந்து விழுது. யாருடா எய்தலைன்னா என்ன, அங்க போய் பார்த்தா பக்கத்துல பட்டீஸ்வரம் கோயிலுக்கு ஒவ்வொரு சாமி தான். அதே போல நினைக்கிற மாதிரி இருக்கு. எழில் காட்டி நிழல் கூட்டு, இதை மட்டும் எடுத்துக்கணும் அடுத்த வரியில. எழில் காட்டி நிழல் கூட்டு. நிழல் கூட்டுன்னா இறைவன் தன்னுடைய பேரருள் திறத்தை காட்டி அந்த தந்தர்ல பந்தர் வந்து முத்துச்சு அந்த இது கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து பொழில், அதாவது நிழல் கூட்டு என்று ஒரு சொற்பதவி வரும். இவங்க என்ன பண்றாங்க பொருள் எடுக்கும்போது, நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசிகள்னு எழுதுகிறாங்க. நிழலை வந்து கூட்டக்கூடிய பொழில்களால் சூழப்பட்ட பழசிகள், அப்படி பொருள் அவர்கள் எடுத்து ஒரு தொடராக எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து நிறுத்தணும். நிழல் கூட்டு பொழில்னு எதுக்கு சொல்லணும்? பொழில் இருந்தாதான் தானாவே நிழல் இருக்கும்ல. இப்படி வந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த இந்த இடத்துல இந்த தொடர்களுக்கு அன்பர்கள் மீளவும் இருக்கிறார்கள். ஊன்றி கவனித்து நாளைக்கோ இரவோ மீளவும் நீங்க பாருங்க. நிழல் கூட்டுங்கிறதோட அதை நிறுத்திடணும். அப்புறம் பொழில் சூழ் பழசிகள்னு எடுத்துக்கணும். நிழல் கூட்டு பொழில்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பொழில் இருந்தாதான் தானா நிழல் இருக்கணும். எப்படி உள்ள வந்து நுழைய முடியும்? வெயில் புகா வீழி மேலையான் என வினை கெடுமை என்று சொல்லுவாரு. வெயில் புகா வீழி மேலையான் என சொல்ல வினை கெடுமை என்று சொல்லி ஞானசம்பந்தரே பாடியிருக்காரு. அப்ப என்ன பண்றாரு? எழில் காட்டினா பெருமான் தன்னுடைய அருள் திறத்தை காட்டி நிழல் கூட்டு, நிழல் கூட்டிய, அதாவது முத்துப்பந்தரை கொடுத்து ஒரு தந்தரல பந்தரை கொடுத்து நிழல் கூட்டிய, அப்புறம் வந்து பொழில் சூழ் பழத்தில் நம்ம செடிகள் கொடிகள் பெரிய மரங்கள்ல இவற்றாலான பொழில்களால் வந்து சூழப்பட்ட பழசைகள். பழசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பழையாறை என்று பழையாறை வடக்கு எங்க பக்கத்துல இருக்கு. அந்த அந்த பகுதிக்கே அப்படி சொல்றாங்க. மாட மழபாடினா, மழபாடி என்பது அந்த திருமழபாடி தலம் கிடையாது. இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஊருக்கு பேரு, அந்த பகுதிக்கு, அந்த ஊர்ல பழையாறைங்கிற ஒரு பெரிய பகுதி, அதுல இருக்கக்கூடிய மழபாடிங்கிற இந்த ஊருக்கு பேரு உரை பட்டீச்சரம். அங்க பெருமான் வந்து பட்டீச்சரங்கிற திருத்தலத்துல உரைகிறார் என்று இங்க பொருள். உரை பட்டீச்சரம் மேய கடி, அந்த பட்டீச்சரத்தில் விளங்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மேய என்றால் இருக்கக்கூடிய கடி கட்டு அருணார்னா கடிக்கக்கூடிய விஷமுடைய பாம்பை வந்து அசை இடுப்புல கட்டிருக்கக்கூடிய வேடம் நிலை கொண்டவரை, அந்த திருவேடம் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட பெருமான் அங்க இருக்கிறார் இல்லையா, அரவிந்தன் தெற்கு அரவிந்தனால் வேடம் நிலை கொண்டவரை வீடு நேர். வேடம்னா திருவேடத்தை வந்து நிலையாக மனத்தில் வைத்து தாமும் அதே திருவேடம் பூண்டு இறைவனை வழிபடக்கூடியவர்களை வீடு நெறி காட்டி, அவர்களுக்கு வந்து வீடு பெற்றை காட்டி தவநெறியிலே செலுத்தி சிவநெறியிலே செலுத்தி அந்த வினை வீடும் அவரை, அவர்களுக்கு அந்த வினையை வந்து அற்றுப்போக செய்யக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய இது. அதாவது புண்ணிய திருவேடம் மனத்தில் இருத்திய அடியவர் என்று சொல்லி அந்த உரை நூல்ல அப்படி சொல்றாங்க. வேடம் நிலை கொண்டவர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவேடத்தை நிலையை மனத்திலே வந்து உள்ளே பதித்த அதே திருவேடம் கொண்ட அந்த அடியார்களை வீடு நெறி காட்டி, அவர்களுக்கெல்லாம் வந்து வீட்டு நெறியை சிவ சாயுஜ்ய நிலையை காட்டி அவர்களுடைய வினையெல்லாம் அற்றுப்போக செய்து அந்த சாயுஜ்ய நிலையை காட்டுவார் என்று இருக்கிறார். இந்த பாடலை இது வந்து எந்த உரை நூலையும் இல்லை. இது வந்து நீங்க பெரிய புலவர்கள்கிட்ட வேணாலும் யாருக்கு வேணாலும் கேளுங்க. இது எனக்கு இறைவன் வந்து உணர்த்தினதை நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த சேக்கிழார் பெருமான அந்த இடத்துல ஏன் வந்து அருள்வெள்ள திரவம் பரவின்னு 398 எழுதினாருன்னு முதல்ல மொழி மாலை போட்டு செய்தார். அதோட தொடர்ச்சியாக அருள் வெள்ளம் திறம் பரவின்னு எழுதுறாரு. இந்த இடத்துல வந்து எழில் காட்டி நிழல் கூட்டுன்னு வருது. அப்போ வந்து இந்த முத்துப்பந்தல் கொடுத்தத இங்கே பாடலிலே அந்த கருணை திறத்தை போற்றி பரவி இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ வந்து அப்பதியில் அமர்கின்ற ஆளுடைய பிள்ளையார் செப்புரிஞ்சீர், அங்கே திரு ஆரை வடதளி என்று இருக்கிறது. பக்கத்திலேயே அங்க ஆரை வடதளின்னு ஒரு பெரிய ஒரு தலம் இருக்கு. சென்று இறங்கி ஒப்பரிய தமிழ் பாடி, அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கல. உடனமரும் தொண்டரோடு எப்பொருளும் ஆய் நின்றால் இரும்புலை என்று எழுதினார். இரும்புலை என்றால் திரு இரும்புலைன்னா ஆலங்குடி என்று சொல்றோம் இல்லையா, அந்த குரு பகவானை வந்து கிரகமா வைத்து வியாபாரம் படுத்துகிறார்கள் இல்லையா, அது அந்த ஊருக்கு வந்து இரும்புலை என்று பெயரு. இரும்புலையில வினாவுரை திருப்பதிகமாக ஒரு திருப்பதிகம் பாடுகிறார். அதிலிருந்து பல திருத்தலங்களை எல்லாம் வணங்கி நாளொரு எல்லாம் போயிட்டு சிவபுரம் வந்து வர்றார். பல ஊருக்கு வந்துட்டு
குடவாயில் நாளூறு நாளூர் மயானத்து நம்பான் அடி நினைந்து நாளூர் மயானத்து நம்பான் அடி நினைந்து மாலூரும் தொன்றபால் ஊராவும் மறுபிறப்பேன்னு சொல்லி ஒரு அது வந்து திருப்பணி செய்யக்கூடிய இருக்குது. குடவாயில் நரையூர் சித்தீஸ்வரம், அப்புறம் வந்து அழகாபுத்தூர். அந்த அழகாபுத்தூர்ல வந்து ஒரு அற்புதமாக அங்க ஒரு சின்ன அற்புத நிகழ்வு அதையும் சொல்லிடுறேன். அழகாபுத்தூர்னா அரிசிக்கரை புத்தூர் இது நம்ம திருப்பதியத்துல அரிசிக்கரை தான் வருதுல. இந்த அரிசிக்கரை புத்தூர்ல புகழ்துறை நாயனாருன்னு நம்ம வந்து இருக்காரு இல்லையா, புகழ்துறை அவரை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளும் இவரும் உண்மையா போற்றி பாடி இருப்பாங்க. அது ஒரு அற்புத நிகழ்வு. இது ஏன்னா இப்ப ஞானசமுத்திர கடந்து போகும்போது அதை நம்ம வந்து சொல்லாம போக முடியாது. ஏன்னா அதை அரிசிக்கரையில என்ன செய்யறாருன்னா, இந்த இறைவனை வந்து போற்றி காந்தாரக்குள்ள 2வது 63வது ஞானசம்பந்த பெருமான் இறைவன் வந்து போற்றி பெறுவார். அதுல வந்து 7வது பாட்டுல நிலம் தண்ணீரோடு அனல் கால் விசும்பு நீர்மையாம், அந்த 5 பூதங்களை சொல்றாரு. நிலம் தண்ணீரோடு அனல் கால் விசும்பு, விசும்பு என்றால் வானம், கால் என்றால் காற்று, அனல் என்றால் தீ, நிலம் தண்ணீரோட, நிலம்னா மண்ணு, தண்ணீர், 5 பூதங்கள் சொல்றாருல. நீர்மையாம்னா அந்த இயல்பாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து இயக்கக்கூடிய பெருமான். சிலந்தி சங்கட் சோழனாக செய்தார்வோம். சிலந்தியை வந்து கோச்சங்கனாகனே அந்த பெருமான் இருக்கிற அவர் வீட்டிற்கக்கூடியவர். அளந்த அடியான் அற்றைக்கு அன்றோர் கால் செய்து, அளந்த அடியான் அற்றைக்கு அன்றோர் கால் செய்து புலர்ந்த காலை மாலை போட்டும் புத்துறேன்னு சொல்றேன். இது அன்பர்கள் மனப்பாடம் பண்ணா நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த என்ன இறைவனுடைய வெளிப்பாடு ஒரு நிகழ்வு. அந்த பொழுத்துணை நாயனார் வரலாற்றுல மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் ஒரு காசு வைக்கிறாரு. நீ இந்த பஞ்சம்லாம் தீர்ற வரையிலும் உனக்கு இந்த நாளும் ஒரு காசு வைப்பாருங்கிறாருல. அந்த அற்புத நிகழ்வை திருஞான சம்பந்த பெருமான் வாக்கால வந்து பதிவு செய்திருக்கிறாருன்னா நம்ம வந்து எப்படி சிந்திக்கணும்? அதே சுந்தரமூர்த்தி சாமிகள் அதே திருத்தலத்துல அகத்தடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசிற் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். அகத்தடிமை செய்யணும்னா கருவறையிலே பணி செய்யக்கூடிய அந்தணனாகிய சிவாச்சாரியராகிய அந்த புலத்துணை நாயனர் அகத்தடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசிற் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். அப்பொழுது என்னன்னா, ஆத்துல இருந்துதானே நீர் கொண்டு வருவாங்க. கோடையாக இருந்தாலும் ஊற்று தோன்றுனா வரும். ஆற்று பெருக்கற்று அடிசூடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கெடுத்து உலகூட்டும் என்று சொல்லி ஔவையார் பாடியிருப்பாங்க. அது போல நாங்கெல்லாம் சிறு வயசா இருக்கும்போது அந்த ஆற்றுல போய் மணலை லேசா ஒரு 1.5 அடி எடுத்தோம்னா தண்ணி அப்படியே ஊறும். அந்த தண்ணீரை வந்து இல்லத்துக்கு வந்து உபயோகத்துக்கு கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன பித்தளையிலையோ ஒரு இதுலயோ அதை ஏந்தி ஏந்தி அதை எடுத்து இந்த குளத்தில் நினைச்சு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு காலம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அளந்த அடியான் அற்றிக்கணும். அளந்தன்னா அந்த இறைவன் தலைமையில வந்து குளத்தை போட்டுட்டோம்னு பயந்த அந்த அடியாராகிய குலத்தினர் அற்றைக்கு அன்றோர் காசு எய்தி இறைவனோட பெற்று புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்துருவேன்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த ஊருக்கு போகும்போது அகத்தடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். மிக தளர்வெய்தி பசி, எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டான். இந்த காலத்துல அப்படிதான் பண்ணிடுவானோ. ஒரு கிராமத்துல பஞ்சம் வந்ததுன்னா அந்தாண்ட இதோட ஓரளவு சாப்பாடு எடுக்கிற ஊருக்கு மக்கள் எல்லாம் போயிடுவாங்க. இது நாங்கள் சிறு வயதுல வந்து பார்த்துருக்கோம். அது வந்து குறிப்பா அந்த ஊரெல்லாம் சொன்னோம்னா இப்ப வருத்தப்படுவாங்க. அந்த பகுதியை அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்ப என்னன்னா, அந்த ஒண்ணுமே உணவு கிடைக்கல, இறைவனுக்கு மட்டும் இருக்கிறத வந்து அங்க படிச்சு அந்த நெய்வேத்தியம் சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்குள்ள உடல் தளர்ச்சி ஏற்பட்டு போயிடுது. மிக தளர வைதி குடத்தையும் தலையின் மீதிட்டு நடுங்குதலும், தலைமையில வந்து தலைமையில் இழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு வரும் என்று நின்ற ஒரு காசினை வகுத்தவனுக்கு வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ் துணை கைப்புகை செய்து கொண்டார் பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே என்று சொல்லி சுப்பிரமணிய அந்த புகழ்துணை நாயனருக்கு பெருமான் வெளிப்பட்டு அருளிய அற்புத நிகழ்வை திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் அந்த அரிசிக்கரை கும்பகோணத்தில் வந்து
நாச்சியார் கோவில் போகக்கூடிய வழியிலே திரு நரையூர் சித்தீச்சரம் அந்த சாலையை ஒட்டியே அந்த ராஜகோபுரம் தெரியும். அதற்கு முன்னதாக வயலிலே இருக்கும். இந்த வயல் பகுதியில சூழ வயலாக தான் இருக்கும். அந்த பகுதியில அந்த பொன் வைத்தநாதர் என்றுதான் அதற்கு அந்த தலம் வந்து மேற்கு பார்த்த தலம். அந்த சிவாச்சாரியார் நாங்கள் பொழுதுனை நாயனார் மரபு என்று அவரு சொன்னார். எங்கள்கிட்ட சொன்னாரு. நாங்க அந்த மரபுங்க வழி வழியாக பூஜித்து வருகிறோம் என்று சொல்லி. அதனால இந்த அற்புத நிகழ்வை அன்பர்கள் இந்த பாடெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எப்பயோ, இப்ப இல்ல. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்பயோ மனப்பாடம் பண்ணது. அதனால இப்ப திடீர்னு எனக்கு அந்த இது நினைப்பு வந்துச்சு. நான் இதை வந்து சொல்வதாக திட்டமிட்டு வரல. எனக்கு இப்ப வந்து இந்த அழகப்பத்தூர் இந்த அரசியல் புத்தூர்னு பார்த்த உடனே அப்படி நினைப்பு வந்துருச்சு. அங்கெல்லாம் வந்து வழிபட்டுட்டு பல திருத்தலங்கள்லாம் வந்து சிவபுரத்துல வந்து வழிபடுறாரு. அங்கே வந்து வெண்பன்றி உருவாக பெருமாள் வழிபட்டதாக அங்க வரலாறு இருக்குது. அற்புதமான திருப்பதிகம். இப்போ வந்து ஒரு செய்தி என்னன்னா, இறைவன் ஒருத்தர் தான், உருவம் கிடையாது. நம்ம மனிதர்களால் வந்து எல்லா உயிர்களாலையும் பற்ற முடியாது என்று ஒரு உருவம் எடுத்து வராரு இல்லையா? அப்ப வரும்பொழுது என்னன்னா, இந்த உலகை வந்து படைத்து இந்த மாயா காரியங்கள்ல வந்து தலங்களை ஏற்படுத்தி நாதம் வந்து சதாக்கியம் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்று சுத்தமாயா அந்த காரியங்கள்ல அதை ஏற்படுத்தி அருவரூபமாக அங்க ஆலயத்துல லிங்க திருமேனி இருக்காரு. அதுலதான் லிங்க திருமேனியில நான் பல ஆலயங்கள்ல சொல்லிட்டு வரேன். மன்னர்கள் கட்டும் பொழுதோ இல்ல ஆகம விதிப்படியோ அந்த லிங்க திருமணியை சுற்றி திருவாட்சி வைக்கக்கூடாது. பல ஆலயங்கள்ல காசு கொடுத்து போய் வைக்கிறான். எங்க போய் எதை செய்யறதுன்னே எனக்கு தெரியாது. திருவாட்சி வைக்கக்கூடாது. வேற எந்த பொருளும் அங்க இருக்கக்கூடாது. பின்னால ஒரு விளக்கு பார்வைகளுக்காக வைக்கிறோம் தீபம். இங்க வந்து தொங்கக்கூடிய தீபம் ஒன்னோ ரெண்டோ. அந்த மின்சார ஒளியும் அதுல பட முடியும். இன்றைக்கு எல்லாம் வந்து கேடு கட்டவர்கள் என்ன பண்றாங்க, நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள்னா அந்த கோமிகி வழியாக ஒரு பைப்பு இருக்குல்ல, தண்ணீர் அதை கொண்டு போய் கருவறையில் வைத்திருக்கிறார்கள். இதை விட வந்து உலகத்துல இழிவே இல்லை. நம்ம சொல்வதற்கே இல்லை. இல்ல முடியாது. பழைய சிவாச்சாரியார்கள்லாம் அப்பெல்லாம் 50 குடம் 60 குடம் வந்து இதுல கிணற்றிலிருந்து இறைத்து தோளிலே சுமந்து கொண்டு வந்து நீராட்டி அப்படி மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த ஒரு காலகட்டம். சரி, இன்றைக்கு உனக்கு உடம்புல எல்லாமே போயிட்டுதான். சரி, இந்த அர்த்த மண்டபம் என்று இருக்கு இல்லையா, கருவறைக்கு அடுத்து, அதுலயாவது வந்து ஒரு குழாயை வைத்து ஒரு அண்டாவில் பிடித்து பண்ணாலும் பரவாயில்ல. அந்த தவறுமே செய்கிறாரு. கருவறையில எதுவுமே இருக்கக்கூடாது. அருவமூர்த்தி நாதம் என்பது ஞானமயமானது. விந்து என்ற தலம் கிரியை மயமானது. அது ரெண்டுமே அருவம். பேரருவ நிலையிலிருந்து அங்கு தன்னை வந்து உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது பராசக்தியை வந்து அதுவும் வந்து அருவமாக உருவாக்கி தான் வந்து நாதமாகவும் தன்னுடைய சக்தி பிரியாத சக்தியை வந்து விந்துவாக்கி அந்த நாதம் விந்து என்ற சக்தியை சரிசமமாக்கி உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் அருவமாக லிங்கமூர்த்தியாக பெருமானங்க வீட்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அடுத்த மகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்லி 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் 64 மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் சொல்றோம்ல, இவற்றுக்கெல்லாம் வந்து நிலைக்களம் வந்து அந்த அருவ திருமேனி தான். அந்த அருவ திருமேனில ஒரு பக்கம் வந்து வலப்பக்கம் பெருமான்னா இடப்பக்கம் சக்தி வெளிப்பாடாக அங்கே இருக்குது. அதனாலதான் நீங்க வந்து உருவ திருமேனிகளை வந்து வழிபடுவதை விட அருவமாக இருக்கக்கூடிய லிங்க திருமேனியை வந்து வழிபட்டால் நமக்கு முழுவதுமாக இறைவனுடைய அருள் கிடைக்கும். எல்லா திருமேனியும் வழிபட்டா என்ன அருள் கிடைக்குமா, அதோட மூலமாக இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய எங்குமே பரவி பேரருவமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு அடையாளமாக ஒரு குறியாக அடையாளமாக அங்க இருக்கக்கூடிய அந்த லிங்க திருமேனிய வழிபட்டால் நடராஜர், சோமாஸ்கந்தர், திரிபுராந்தகரு, காலசுந்தரரு, சலந்தர கொன்றவர், உப்புரருக்கு பல்வேறு திருமேனிகள் இருக்கு இல்லைங்க. அவ்வளவையும் வந்து வழிபட்டா தனித்தனியா வழிபட்டா என்னென்ன புண்ணியம் கிடைக்குமோ அது அந்த அந்த நன்மைகள் கூட லிங்க திருமேனியை வழிபட்டால் இது அன்பர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் இதுக்குதான் எல்லாத்துக்கும் மூளை வித்தியது இங்க பூமியில இருக்கக்கூடிய முதல்ல உருவத்திற்கு வருவதற்கு முன்பு அருவமாக இருந்த பெருமான் இங்க வந்து அருவமாக. இப்ப இது எதற்கு சொல்ல வரேன்னா, அங்க வந்து திருவாட்சி வந்து வைக்கக்கூடாது. என்ன காரணம்னா மொத்தம் 6 முகம் பெருமானுக்கு, 5 முகம் தான் சொல்லப்படும். கிழக்கு பார்த்தது வந்து சத்புருஷம்னு பேரு. தெற்கு இருக்கிறது அகோரம், தெற்கு பார்த்து இருக்கிறது அகோரம். மேற்கு பார்த்து இருக்கிறது சத்தியோஜாதம்னு பேரு.
வடக்கு பார்க்க உள்ளது வாமனம்னு பேரு. உச்சியில பார்க்கிறது தான் இப்ப ஈசானம் என்று வடகிழக்கு திசையில இந்த குண்டம்லாம் போடும்போது பஞ்சகுண்டம் போட்டாங்கன்னா கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவுல போடுவாங்க பாருங்க. ஏன்னா மேல போட முடியுமா குண்டம்? உச்சியில இருக்கிறதுன்னு பேரு. அதுதான் ஈசானம் என்று சுட்டப்படுகிறது. இந்த 5 முகம் அல்லாது பூமியை நோக்கி அதோ முகம் என்று ஒன்று இருக்கு. இந்த அசுரனுக்கு அளப்பரிய வரத்தை கொடுத்துவிட்டு அவனை அழிக்க வேண்டும் என்றால் இந்த 6 முகத்து சத்தியம் தீக்குரியும் தேவை என்பதால் தான் 6 முகங்களையும் உண்டாக்கி அந்த 6 முகத்திலையும் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து தீக்குரியை வெளிப்படுத்தி இந்த உலகமே காயுமாறு வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் முருகப்பெருமானை படைப்பது வரலாறு. அந்த லிங்க திருமேனிக்கு அந்த மேல இப்ப 5 முகம் இருக்கு பாருங்க. இப்ப சொன்னல தத்புருஷன் கிழக்கு பார்த்தது, அகோரம் தெற்கு, அடுத்தது வாமனன், அப்புறம் சத்தியஜாதம், ஈசானம் இப்படி பூஜை பண்ணுவாங்க. 5 முகத்துக்கும் பூஜை பண்ணுவாங்க. இப்படி சுத்தியே பண்ணிட்டு வருவாங்க. முதல்ல எடுத்த உடனே தெற்கு அகோரத்துக்கு சத்தியஜாதம் பண்ணிட்டு, அப்புறம் வாமனம் பண்ணிட்டு, ஈசானியம் பண்ணிட்டு, மீளம் இந்த தத்புருஷன் கிழக்கு நோக்கிய முகத்துல அந்த கிழக்கு நோக்கிய கோயிலா இருந்தா அப்படி சிவாச்சாரியர்கள் வழிபாடு செய்வார்கள். பல பேர் ஆலயத்துல பார்த்துருப்பீங்க. நீங்க அதுல கொண்டு போய் திருவாச்சியை வச்சீங்கன்னா எப்படி பூஜை பண்ண முடியும்? அந்த பிரவாகம் போகணுமா வேண்டாமா? அந்த லிங்க திருமணியில சுற்றி உள்ள எல்லா பகுதியில இருக்கும் அந்த சக்தியோட பிரவாகம் உலகை நோக்கி போகணுமா வேண்டாமா? கருவறை முழுவதும் நிறைய வேண்டாமா? நிறையணுமா வேண்டாமா? கருவறை முழுவதும் நிறைந்து நாம் அங்கே தரிசிக்கக்கூடியவர்கள் மீது அந்த சக்தி பாவம் வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு தடைகளை ஏற்படுத்தா நீ எப்படி சூழ பூஜை செய்வ? எத்தனையோ முறை எடுத்து சொல்லி வச்சு எவரும் கேட்க தயாரில்லை. இப்ப புதுசா பல ஆலயங்கள் ஏன் ராஜாவுக்கு தெரியாதா? சோழ மன்னனுக்கு தெரியாதா? அப்ப இருந்த பெரிய ஆச்சாரியர்கள் சிவாச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். எல்லாமே முக்கியமாக ஆகமங்களை கற்றுணர்ந்த அந்த சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் தெரியாதா? அவர்கள் வைத்திருக்க அந்த மன்னர்கிட்ட சொல்லி அழகா நீங்கள் ஒரு பித்தளையிலையோ இல்ல வெள்ளியிலையோ ஒரு திருவாட்சி செஞ்சு கொடுக்க வேண்டும். மற்ற உருவ திருமேனிக்கெல்லாம் வைக்கிறாங்களா? அது தவறு கிடையாது. அம்பிகை உள்பட ஏனைய உருவ திருமேனிகள்லாம் பெருமானுடைய பேத சக்திகளாகிய முருகன், பிள்ளையாரு, அப்புறம் பெருமானே பல பைரவர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா லிங்க திருமேனிக்கு அந்த எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. இந்த கருவறையில அனாவசியமான வேலையே எந்த பொருளும் வைக்கக்கூடிய இது சில பேர் பொருள் கூட வைக்கிறாங்க. பூசகர்கள் சில பொருள் வைக்கிறதுக்கு அங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு எதுவுமே அங்க இது அன்பர்கள் கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்களும் ஆர்வத்தோடு கையில பணம் வந்தா சாமிக்கு ஒரு திருவாச்சி ஒரு ஆசைப்பட்டு அதை செய்து விடாதீர்கள் என்று சொல்லி அது தனியாக நான் பேசியிருக்கேன். முகநூல்ல என்னுடைய யூடியூப்ல எல்லாம் இதை விளக்கி பேசியிருக்கேன். ஓரளவாவது பலர் தவறிலிருந்து தப்பிக்கிட்டவங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த இதான் சிவபுரத்தை சொல்ல வந்தால அதுல ஒரு 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 பெரிய ஒரு ஞான கருத்து எங்கேயுமே இல்லாத ஒரு கருத்து. என்ன செய்யறாருன்னா நாம என்ன நினைக்கிறோம்? பெருமான் என்ன பண்றாரு? ஒரு உருவம் எடுக்கிறாரு. தன்னுடைய சக்தியை பேதப்படுத்தி ஏன்னா உலக உயிர்களுக்கெல்லாம் ஆண் பெண் என்று உடலை கொடுத்து உலக உயிர்களை எல்லாம் முயங்க செய்து தொடர்ந்து உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுத்து இந்த உயிர்களை உலகம் உள்ளவரை நடத்த வேண்டும் என்று திருவுளம் கொண்டு தான் ஒரு அம்மையாகவும் தான் ஒரு வெண்ணாகவும் தோற்றம் எடுத்து வந்தால்தான் இப்படியெல்லாம் நிகழ்த்த முடியும். அதுதான் அவரு சொல்வாரு அருணந்தி சிவாச்சாரியர். சிவம் சக்தி தன்னை என்றும் சக்தி தான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து என்று உலக உயிர்கள் எல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாவால் தவந்தரு ஞானத்தோட்டி தன்மைதான் தெரியும் என்று சொல்லி யாரு ஞானியோ அவனுக்கு தாண்டா தெரியாது. அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. இது ஒரு நாடகம் என்று அங்க சொல்வார். அவரு பிரம்மச்சாரியா தான் இருப்பாரு, அம்மா கன்னியா தான் இருப்பாரு. அவருடைய சக்தி தான். அப்ப என்னன்னா இங்க நாம லிங்க பெருமானை வழிபட்டு போறோம் பாருங்க. அப்படி சுற்றி வழிபட்டு அம்பிகை சன்னதியில நின்று தாயை பாக்குற பாருங்க. அங்க லிங்க திருமேனியாக வழிபட்ட அந்த திருமேனியை நிலைக்கலனாக கொண்டு அந்த சாமியே தாய் உருவத்துல அங்க நிற்கிறாரு. என்ன பிரச்சனை? அங்க தாயாக அம்பிகை சில பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த கோயில்பட்டியில இருந்தெல்லாம் வருவாங்க. முதல்ல இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல.
அம்பாள் சன்னதி பக்கமே போக மாட்டாங்க. ஒரு ஊர்ல சுண்ணாம்பு அடிக்கிறோம் நாங்கெல்லாம் அடியார்கள் இல்ல. நீங்க எவனுக்கோ காசு கொடுக்குறது என்கிட்ட கொடுங்கன்னாங்க. ஒரு ஊர்ல அச்சுதமங்கலம்னு ஒரு ஊர்ல அடிக்க என்னன்னா இவங்கெல்லாம் அம்பாள் சன்னதிக்கே போக மாட்டாங்களா. சுத்தி வரும்போது ஒரு சனீஸ்வரன் ஒரு இதுல இருந்தது, காம்பவுண்ட்லயே இருந்தது. அதுல அடிக்காம இருந்தது. என்னய்யா அங்க ஒரு சாமிக்கு அடிக்காம இருக்குன்னா, அது சனீஸ்வரன், நாங்க அதுக்கெல்லாம் அடிக்க மாட்டோங்க. அப்போ ஓரிரை கோட்பாட்டுல அப்படி தலை நின்றார்கள். அம்பிகை சன்னதி கூட போறதில்லை. தெளிவாக உணர்த்தப்படும். இந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து இந்த அம்பிகையில போய் வழிபடுறோம்ல, அந்த பெருமான் தான் வந்து தாய் உருவம். தாயாகவும், தந்தையாகவும், ஆணாகவும், பெண்ணாகவும் வடிவம் எடுத்து வரக்கூடியவரே பெருமான் தானே. அங்க தாயாக அவர் இருக்காரு. எப்படி சிவாஜி கணேசன் வந்து ஆணாக வந்து வர்றாரு, ஒரு இடத்துல பெண்மாடமும் தாங்கி வர்றாருன்னா, அங்க உள்ள இருக்கிறது சிவாஜி கணேசன் தானே. அப்ப அங்க அம்பிகை வடிவத்தில் நம்ம வந்து வழிபடுறோம்ல அந்த இறைவன். அவர் வந்து யாரு? சிவபெருமான் தானே அங்க இருக்காரு. அவரு வேற உயிரா அம்பிகைங்கிறது? முருகன் வேற உயிரா? பிள்ளையார் வேற உயிரா? சிவபெருமானுடைய பேதம் உருவ சக்திகள். அங்க உள்ளே இருப்பது பெருமான் தாங்கிறது. இது எதற்கு இந்த இடத்துல நான் வந்து சிவபுரத்துல சொல்ல வரேன்னா, அற்புதமான ஒரு பாடல். இதை வந்து மனப்பாடம் பண்ணணும். அடியார் பெருமக்கள் தொடரக்கூடியவர்கள். நாம வந்து சும்மா அதாவது ஓரிரை கோட்பாட்டில் நிலைநிறுத்த வேண்டும். இவ்வளவு நூல்கள் வந்து படிக்கிறான். ஓரிரை கோட்பாட்டை நிறுத்தாம அந்த சாமி இந்த சாமி கட்சம் இருந்தோன்னா சரி, இங்க போனீங்கன்னா உனக்கு நல்லது, அந்த இதுக்கு போனா நல்லது அப்படின்னு சொல்லி போனோம்னா எந்த பயனுமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்? அப்ப பெருமான் ஒருவர் தான் வந்து இறைவன்கிறத உணரலைன்னா நீ எவ்வளவு திருவாசகம் புத்தகங்கள் பண்ணாலும் சரி, எவ்வளவு தேவாரம் புத்தகம் படிச்சாலும் சரி, புராணம் படிச்சாலும் சரி, சாஸ்திரம் படிச்சாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இறைவனை தவிர வேற எவரையும் வந்து இறைவனாக நினைத்தா அதை விட ஒரு பெரிய பாவம் அது. இவைகள்லாம் வேத சக்திகள். எப்படி வந்து சக்தியானவர்கள் தன்னுடைய பரசிவன் வந்து பராசக்தியாக தன்னை வந்து அருவமாக இருப்பதை வெளிப்படுத்தினாரோ, வெளிப்படுத்தி அங்கே நாதமாக வந்து ஞானமயமாக வந்தாரோ, அங்கே கிரியை மயமாக வந்து இந்து என்று வந்தாரோ, அந்த நாதம் இன்று ரெண்டும் சரிசமமாக அங்கே அந்த குறியீடாக லிங்க குறியீடாக அங்கே வந்து வந்தாரோ, அந்த பெருமான் தான் தன்னை வந்து பேதித்து தன்னை வந்து சக்தியாகவும் ஒரு பெண்ணாகவும் வந்து பேதித்து ஒரு உருவம் காட்டி தன்னை விநாயகராகவும் முருகனாகவும் பைரவராகவும் வீரபத்திரராகவும் அப்படிலாம் தன்னை பேதித்து, ஆனால் வேறு வேறு உயிர் இல்லை. அப்ப வந்து ஒடுக்க காலத்துல என்னன்னா எந்த இடத்துல இருந்து தோன்றுதோ அந்த சக்தி போய் சிவத்துல ஒடுங்க, பிள்ளையார் போய் ஒழுங்கிடுவாரு, முருகன் போய் ஒழுங்கிடுவாரு, வைரவர் ஒழுங்கிடுவாரு, வீரபத்திரன் போய் ஒழுங்கிடுவாரு. இப்ப வந்து ஓரளவு புரியும் என்று அதுல ஒரு பாடல்ல சொல்றாரு. முதல் பாடல்ல தலைமலி அகல்கள் அறிவைதன் முக்கிவின. தலைமலி அறிவைதன் தலைமலி கலைமலி அகலல்கள் அறிவைதன் உருவினன் முளைமலி தரு தெரு உருவமது பெயவன் சிலைமலி மதிலணி சிவபுரம் நகர்தோழ இலை நலிவினை இருமையும் இடர்கட்டுமே. இது பாட்டு. கலைமலி அகலல்கள் என்றால் இந்த அவிழ்கள் என்றால் நிறை குறுகி வந்து வெளியில பெருக்கக்கூடிய வடிவத்துல பெறுவதில்லை. இது பேர் தான் அல்குலோர் கோவணம்னு சாமியை வந்து சொல்லுவாருங்க. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொற்பதத்துக்கு என்னன்னா திருவோத்தூர்ல சாமி வந்து இந்த அல்குல் என்ற பகுதியில் இந்த இடையில் சுருங்கி அப்புறம் விரியுது பாருங்க. அந்த தொடைக்கு மேல் உள்ள அந்த முழு பகுதியும் வந்து குறிக்கும். அல்குலோர் கோவணம் என்று சொல்லி அது பாருங்க திருவோத்தூர்ல 3வது பாட்டு 4வது பாட்டுல வரும். அப்ப வந்து கலைமொழி கலை என்றால் ஆடை. ஆடையை வந்து இடைப்பகுதியிலே பெருமாட்டி என்ன பண்றாரு, இடையில வந்து சுற்றி இடுப்புல சுற்றி அணிஞ்சிருக்காரு. கலைமொழி அகலல்கள் அறிவைன்னா என்ன? பெண் அறிவை தான் உருவினன். இது நல்லா புரியுதா? அதாவது நல்ல வண்ண ஆடையை வந்து உடலிலே வந்து அணிந்திருக்கக்கூடிய அம்பிகை உருவத்தில் இருக்கக்கூடிய பெருமான்கிறது. தலைமலி அகல் அகன்ற அல்குல்னா அந்த அகன்ற பதியை சொல்றாரு. அகல் அல்குல் அறிவைதன் உருவினன். இந்த பெண் உருவத்துல இருக்காரு. முளைமலி தருதெரு உருவமது உடையவன். அதாவது பரஞானம் அபரஞானம் என்று 2 தனபாரங்களை தாங்கி தாயாக தாங்கி உலக உயிர்களெல்லாம் வந்து ஊட்டி வளர்க்கக்கூடிய அம்பிகை இருக்காரு இல்லையா? முளைமலி தருதெரு உருவமது. இதுக்கு மேல வந்து என்ன சொல்லணும்? அம்பிகை வேற இல்ல, சாமி வேற இல்லைன்னு நான் எப்படிதான் ஒரு ஞான செய்த சொல்லுவேன். திரு விளமர் பதியத்துல உமை உரு வடிவினர்னு சொல்லியிருக்காரு. உமை உரு வடிவினர்னு சொல்லியிருக்காரு. இவங்க உரைகள்லாம் அந்த பாடலையும் அன்புகள் மனப்பாடம் பண்ணி நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ கருத்தை அம்பிகை வேற இல்லை, சுவாமி வேற இல்லை, அதுதான் தத்துவங்கள்லாம் சொல்லுது. நீங்க எவ்வளவு தத்துவம் படித்தாலும் அந்த தத்துவ நூல்கள்லாம் அவைதான் சொல்லப்படுகின்றன. ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு, அதாவது களவுப்படாத காலம் என்று இதற்கெல்லாம் பேரு.
உம், மிகவும் மகிழ்ச்சி. இந்த அளவிலே இதை நிறுத்திக் கொண்டு அடுத்த வாரம் எனக்கு வந்து இடறினந்தல் அந்த திருப்பதியும் அதை விட வந்து உறுதியாக உலக உயிர்களுக்கு உறுதி பயக்குமாறு ஒரு ஆச்சாரியாரால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதியும் அது நிகழ்ந்த சூழல் எல்லாம் நம்ம வந்து அடுத்த வியாழக்கிழமை, அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8 மணிக்கு இந்த வகுப்பு உண்டு. ஐயா இன்றைக்கு கூட இன்று என்று போட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், வெளியில இருக்கக்கூடிய எங்களெல்லாம் இங்க வந்து தொடரக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்காங்களே, நான் 2, 3 குழுக்கள்ல தொடர்பு படுத்தியிருக்கிறேன், தொடர்புல இருக்கேன். அவர்கள்லாம் வந்து இதுல வரணும்னு நினைக்கிறேன். எல்லா அடியார்களுக்கும் வரணும், இங்க இருக்கிற அடியார்களும் அங்க வரணும், எல்லாரும் பயன்பெறணும். யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல கிடைக்குதுங்கிறதால ஐயா வந்து அதுக்கப்புறம் தெளிவாக போடுங்க. இந்த தவறுதல அவசரத்துல அவங்க விட்டாங்க. காலைல ஒரு அந்த 5:20 இந்த வகுப்புல இருந்தப்ப நான் ஒரு 5:45 வேணுமா நான் தொடர்பு கொண்டேன். போறேன்னு சொல்லி. அதனால வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து அப்படி வகுப்பு மாற்றி அமைக்கப்படும் என்றால் முன்னதாக அறிவிக்கப்படும். இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராய் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. நன்றிங்க ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவொத்தூர் பதிகன்னு சொன்னீங்களேங்க ஐயா, எந்த திருவொத்தூருங்க? எங்க செய்யாறு திருவொத்தூருங்களா ஐயா? செய்யார் தான் இப்ப ஊர்ல தானே இருக்கு. சரி சரிங்க செய்யார் தான் ஐயா. இருக்கு. அது எந்த பதிங்க ஐயா சொன்னீங்க? ஒரே பதிகம் தானே திருவொத்தூர்ல பாடி இருக்காரு. பூத்தேர்ந்த நாயனை கொண்டு அந்த பதிங்களா ஐயா? பூத்தேர்ந்தாயனை கொண்டு மீன் கடல் போட்டுன்னு வருதுல்ல, ஆமா ஆமாங்க ஐயா, பாடி இருக்காரு. தோட்டீரே துத்தி 5.5 நாகத்தை ஆட்டீரே. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நாலாவது பட்டம். திருச்சிற்றம்பலம். சரிங்க ஐயா, தெரியுங்க ஐயா, அடியேன் தெரியுங்க ஐயா. கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு? வியாழக்குறிஞ்சி பண்ணல முதல் பாட்டுங்கய்யா. முதல் பாட்டு இல்ல அது, இல்லைங்க ஐயா, முதல் பாட்டு திருவொத்தூர் இல்ல. பூத்தேர்ந்தாயின முதல் பாட்டுமா, அதுல வந்து 3வது பாட்டம் 4வது பாட்டுல அந்த அந்த சொல் பதத்துக்கு அந்த விளக்கம் சாமி வந்து சாமியை சுட்டும் பொழுது அவர் அணிஞ்சிருக்காருங்கிற அந்த இது வரும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பார்த்த ராகங்க ஐயா, 54வது பதிக்குங்க ஐயா. அதை படிங்க. பழத்தக்க ராகம். இந்த பாட்டு அப்படியே படிங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இருக்குங்க ஐயா. நாங்க ஏன்ட்ட வந்துருமா உள்வேர் போல் 3வது பாட்டுமா. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, 3வது பாட்டு. உள்வீர்னா நினைப்பீர் போல நொடிமையினார் திறம் கொள்வீர். அல்குள் ஒரு கவனம்னா அல்கு என்றால் இடுப்பு, இடுப்போட வந்து கீழ்ப்பகுதி என்ற பொருள் சாமிக்கே அது சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சொல்லுக்கு வந்து நம்ம இடை வந்து எல்லாருக்கும் ஆணவ பெண்ணா இருக்கு, எல்லாருக்கும் தானே. இப்பதானே சாப்பிட்டு நிறைய இதாயிடுது. வந்து அந்த இடையில வந்து அதோட உடல் அமைப்பு தானே வந்து குறுகி வந்து அப்புறம் அகலம் இல்ல. அந்த பகுதியில வந்து நம்ம பையன்கள் டிராயர் போட்டுக்கிறான், பெண்கள் பாவாடை கட்டி, அந்த பகுதிக்கு தான் பேரு. அதுதான் சொல்றாரு. இதை பாருங்க, உள்வேர் போல் நொடிமீனார் திறம் கொள்வீர் அல்குள் ஓர் கோவணம். உங்களுடைய அல்குள்ள ஒரு கோவணம் கட்டியிருக்கீங்கன்னா உங்களுடைய இடுப்புல அறையில ஒரு கோவணம் அணிந்திருக்கிறீர்கள் என்று இந்த ஒரு இடத்துல தான் நமக்கு அந்த சொல்லுக்கான விளக்கம் கிடைக்குது. இதெல்லாம் நீங்க நூல்ல தான் வந்து பார்க்க முடியாது. வேற எங்க இருக்காது. நம்ம இதை போல வந்து ஞான சபைகள்ல தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சாமி தோன்றுவார். நானே வந்து பிறர் பேசுவதெல்லாம் கேட்பேன். இந்த Saivan.org இருக்கு பாருங்க, அதுல வந்து காலையில வேற ஏதாவது பணி செஞ்சுட்டு இருக்கும்போது சட்டை பசங்களுக்கெல்லாம் பேர பிள்ளைகள்லாம் அயன் பண்ணி கொடுத்தா எனக்கு அயன் பண்ணிக்குவேன். அப்பெல்லாம் அதை போட்டுட்டு பக்கத்திலே கேட்பேன். அவர்கள் கேட்கும்போது பெரியவர்கள்லாம் நம்மளோட பெரியவர்கள்லாம் பேசுறாங்கல்ல, கேட்கும்போது அப்புறம் சாதாரண உள்ளவங்க பேசினாலும் கேட்போம். ஒவ்வொரு ஞான செய்தி நம்ம சித்திக்காத செய்தி ஒவ்வொரு வழியாக வந்து வரும். அதான் இந்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு சொல்றாரு முதல்ல ஞான சுந்தர பெருமான். வேற ஏதாவது ஐயப்பாடு இருந்தா வினவலாம், கருத்துக்கள் இருந்தா. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்த சைவநெறி செம்மல் ஐயா சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி
நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஐயா அவரிடத்தில் நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாம். இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவம், ஒரு செய்திகள் நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அம்பாள் வந்து திருவருள் கருணையினால சுவாமி தான் வந்து அம்பாலா வந்து நின்னு அந்த தனங்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பரஞானம், அபரஞானம். அந்த 2 சொல் நானு பொதுவா வந்து பெண்கள் ஒரு பெண் பகுதியில, அதாவது வந்து அந்த பகுதியை அந்த ஓரிரை கொள்கையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது மாயை அப்படின்னு சொல்லிட்டு எட்ட வந்துருவாங்க. எட்ட வந்துருவாங்கன்னா அது அது நமக்கு தேவையில்லை, அந்த பகுதி நமக்கு வேண்டாம், நம்ம இதுக்கப்புறம் இறைவனை பிடிச்சுக்கலான்னு. ஆனா அப்படி இல்லை. பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து நீ. ஐயா கரெக்டுங்களா ஐயா? அப்போ சாமி எப்படி வருவாங்கன்னா இப்படிதான் வருவாங்க. நமக்கெல்லாம் வந்து உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சாமி வந்து அந்த திருவேடம் தாங்கி வருவாங்க. அவரு அம்பாள் மட்டும் இல்ல, மூலாதாரத்தை தாங்கக்கூடிய விநாயகராகவும், அந்தமாக இருக்கக்கூடிய அனுமனாகவும், அந்த பக்கம் நாராயணனாகவும், இந்த பக்கம் நாராயணியாகவும், சங்கர நாராயணனாகவும், எந்த பக்கம் போனாலும் அவன் பைரவராகவும், சதாசிவமாகவும், மகேஸ்வர மூர்த்தியாகவும், எந்தெந்த திருவேடங்கள் எங்க மாது, அதாவது எந்தெந்த எவ்வொரு யார் எவ்வொரு யார் யார் எங்கு வணங்கினாலும் அவ்வொருவாக மாதொரு பாகனாக இருப்பதாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதொரு பாகனாகவும் சிவபெருமான் தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் பேதப்பட்டு போய் நிக்கிறோம். அப்ப அவங்கவுங்க அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பேதப்பட்டுறோம். இப்ப எங்க முருகர் தான், எங்க முருகர் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பக்குவ நிலைக்கு தக்கவாறு எப்படி வந்து இந்த தொடக்க நிலை பள்ளி ஆசிரியர்ல இருந்து அப்புறம் மேல்நிலை பள்ளி, அப்புறம் இப்ப இளங்கலை, முதுகலை, டாக்டரேட்டு அப்படிலாம் சொல்ற முடியாது. பல்வேறு படிநிலையில எப்படி இந்த கல்வி நிலை, வாழ்வியல் நிலை இருக்கோ, அதை போல பெருமானே தானே இறங்கி வந்து அவருதான் கன்னியம்மா, அவருதான் மாரியம்மா. அதாவது முன்னாவே சொன்னேன், ஒரு செங்கல்ல எடுத்து ஒருத்தன் நல்லா வந்து அதை நீராட்டி அபிஷேகம்லாம் செய்து ஒரு இடத்துல வந்து நல்ல தூய்மையான இடத்துல வந்து வைத்து, அதற்கு வந்து விபூதி பூசி சந்தனம் போட்டு, குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு, பக்கத்துல வந்து இந்த வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு படைச்சு, விளக்கேத்தி வச்சு, பத்தி ஏத்தி வச்சு, ஒரு தீபத்தை காமிச்சு நீரால ஆவாகனம் பண்றாருன்னா, அவன் அந்த கல்லுல சாமி இருக்கான்னு பண்ணுவான். ஆனா அந்த சிவம் இருக்காரு, எங்கே நிறைஞ்சிருக்கிற பரசிவம், அந்த உருவில் அவன் தன்னைத்தான் வணங்குகிறான் என்பதை அவர் அறிவார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதான் யார் ஒரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகிய மாதொரு பாகனார் தான் வருவார்னு சொல்லி, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்க அருள்வது சிவன் என்று சொல்லி ஒரு பெரிய ஞான செய்தியை வந்து, ஏன்னா சிவபெருமானை தவிர வந்து செயலே கிடையாது, நமக்கே செயல் கிடையாது. நம்ம நம்ம வந்து இன்னைக்கு வந்து அமர வைத்து இந்த சிவசிந்தனையிலேயே வந்து ஆட்படுத்தியிருக்காருன்னா பெருமானுடைய திருவுருள் தான் ஆட்படுத்தியிருக்கு. நாம வரல, நானும் வரல, நீங்களும் வரல. இவரை வந்து மைய புள்ளியா நம்ம நடராஜனை வந்து சுப்பிரமணியன், உங்க பேர் நடராஜனா சுப்பிரமணியன் ஐயா? ஆமாங்க, நடராஜன் தான் அடியனுடைய பேரு. அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் ஐயா. அதான் எனக்கு கேட்கணும்னு. இப்ப நடராஜனை ஒரு மைய புள்ளியா வச்சு நம்ம அவரை கருவியாக கொண்டு இயக்கி என்னையும் வந்து கூட்டி உங்களையும் கூட்டி இப்படி கொண்டு வர்றாருன்னா எல்லாமே பெருமானுடைய இயக்கம். இல்லைன்னா வந்து அது முன்னே தவம் இல்லைன்னா இதே போல ஞான செய்திகளை நான் வந்து பேசி பகிர்ந்து ஒருவருக்கு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதெல்லாம் அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா? அடியார் பெருமக்களுக்கு ஐயா கிட்ட பேசணும், ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும், பகிரணும். ஐயா திருவாச்சி பத்தி சொன்னீங்க, அந்த ஆமா கருவறை பத்தி சொன்னீங்க. குமார் ஐயா இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. பாருங்க, அதாவது நம்ம உள்ள அந்த திருவாச்சி நல்ல மாலையெல்லாம் நிறைய அடுக்கி, அது மேல நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி, அங்க ஒரு சிங்கமுகம் இருக்கும், அந்த சிங்கமுகத்துக்கு மேல பெரிய லைட் ஒண்ணு வச்சு, பிரதோஷ அன்னைக்கு பெரிய மாலையெல்லாம் போட்டு, அந்த அந்த இடமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஐயா தெளிவா சொல்றாங்க. பாத்தீங்களா? ஆமாங்கய்யா, கேட்டேங்கய்யா. அதெல்லாம் ரொம்ப ஒரு புதுமையான செய்திங்க. அது அருவி மாதிரி கொட்டிவிட்டாரு. நம்ம தான் அதோட எடுத்துக்கணும். நீங்க இன்னொரு வாரம் அது பதிவு போடுங்க சாமி. நல்லா கேட்டோம்னா இன்னும் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஐயா. அது எதை வாங்கிட்டு இடம் வருதுன்னு. பேஸ்புக்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். 1.5 நிமிஷம் பேஸ்புக்ல போடுறேன். சரிங்க சார். கோமல் சேகர்னு தமிழ்ல இங்கிலீஷ்ல அடிச்சீங்கன்னா சேகர்னு அதுல வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாக்கலாம். டெய்லி இதா பண்ணிடுவோம். இது வந்து இந்த இதை பத்தி காசு வாங்கக்கூடாது கோயில்னு கடுமையா பேசியிருக்கான். திருமடங்கள்ல இருந்து சாமி கோயில் எதுலையுமே என் சாமி வந்து நீ எதுக்கடா காசு வாங்க? நான் போய் வந்து ஒரு ஏழ்மையானவனா இருந்தா கூட இன்னைக்கு தில்லையில வந்து உள்ள போய் ஒரு சன்னையில கூட நீ 10 காசு கொடுக்காம எல்லா சன்னையிலையும் கொண்டு விட்டு குங்குமம் வாங்கிட்டு வெளியில வரும்போது அவங்க சாப்பாடு போடுறாங்க.
கீழே ஆமாங்க. வீதியிலையும் கீழே கோபுரத்துக்கும் தெற்கு கோபுரத்துக்கும் தீட்சிதர் சாப்பிட்டு வந்துடலாம் 10 காசு செலவு பண்ணாம. நீ திருப்பாம்பரத்துல வந்து ஜோசியக்காரங்க சொன்னா உனக்கு இப்ப நாகதோஷம் இருக்கு நீ அர்ச்சனை பண்ண போனா வார கொண்டி போடும்போது 20 ரூபா வாங்குறான். என்னடா பஞ்சாயத்தா கோயிலான்னா கோயில் தாங்க இதை ரசீது பாருங்கன்னு கொடுக்குறான். அங்க உள்ள போய் அர்ச்சனை சீட்டு அது ஒரு 50 ரூபா. அந்த கடை ஏலம் விட்டு வச்சிருக்கான் பாருங்க பர்மனண்டா 200 ரூபா. பால் வேண்டாம்னா உங்களுக்கு 150 ரூபா. நான் வந்து சாமி நாகத்துக்கு அர்ச்சனை பண்ண போறதில்ல, நான் சாமிக்கு தான் அர்ச்சனை பண்ண போறேன். அது மட்டும் குடியாண்ணா பால் இல்லாம அப்புறம் 180 ரூபான்னு சொல்றான். அப்ப நான் வெளியில வரும்போது நான் 250 ரூபா கொடுத்துட்டு வந்துருவாங்க. 300 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுங்க வந்துடுறேன். சாதாரண ஒரு எளிய மக்கள், ஒரு உழைப்பாளிகள் அவங்களுக்கு போய் ஏதோ பொண்ணு கல்யாணம் ஆகல, பிள்ளை கல்யாணம் ஆகல, நாகதோஷம் இருக்கு திருப்பாம்பரத்துல போய் அங்க வந்து 300 400 ரூபாய் எப்படி அவங்க செலவு பண்ண முடியும்? அவங்க சாமி அர்ச்சனைக்கு நீ எதுக்கு காசு வாங்குறேன்னு கேட்கணும். அது அர்ச்சனைக்கு காசு வாங்க கூடாது, எந்த கட்டணமும் வசூல் பண்ண கூடாது. காணிக்கைங்கிற ஒரு சொல்லுக்கு தான் அங்க கோயில்ல இடம். காணிக்கை தான் அந்த காலத்திலேயே குரு காணிக்கை உண்டு, இறை காணிக்கை உண்டு. நானா மனம் வந்து என்னோட பொருளாகவோ, மாலையாகவோ, பூவாகவோ, பழமாகவோ, ஒரு இல்ல 10 ரூபா பணமாகவோ அப்படி வந்து கொடுக்கப்படுவதுதான் வாங்கணும். அதனால காணிக்கை தான் அங்க வந்து உண்டியல் வச்சுக்கோ. காணிக்கையை அதுல போட்டோம். இல்ல காணிக்கை வசூல் பண்றது ஒரு ஆளை போட்டுக்க. காணிக்கை வந்து தானா கொடுக்குறாங்கல்ல. ஒருத்தர் 50 ரூபா கொடுப்பாரு, ஒருத்தர் 500 ரூபா கொடுப்பாரு. அதை பண்ணீங்க. இவருக்கெல்லாம் வந்து சிவாச்சாரியாருக்கெல்லாம் தாசில்தாருக்கு ஈக்குவலா ஒரு 60,000 ரூபாய் மாசம் சம்பளம் கொடு. தட்டுல காசு வாங்க கூடாது. தட்டை வந்து ஏந்திக்கிட்டு காசு வாங்குறது அது ரொம்ப ஒரு இழிவு. இதெல்லாம் யாரு வந்து துணிஞ்சு பேசுவா? நேற்று பேசியிருக்கேன் 10 நிமிஷம் கோமல் சேகர் யூடியூப்ல இதுல பேஸ்புக் இதெல்லாம் கூட போட்டேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்து போட்டேன். திருமணங்கள்லயும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க முன்ன எடுத்து வாங்க. எப்படி தில்லையில எப்படியா நடத்தாங்க கோயில சிந்திச்சு பாரு. அவ்வளவு தில்லையில எவ்வளவு செலவாகும் தெரியுமா? மாசம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்சம் ரூபா ஆகும் அந்த கோயிலுக்கு. அவங்க செய்யற அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் ரூபா ஆகும். எலக்ட்ரிக் பில்லே 5 லட்சம் ரூபா வரும். அந்த தீட்சிதர்கள் எப்படி நடத்துறாங்க? ஏன் அரசு கோயில்கள்லயே திருமணத்து கோயிலையும் நடத்த முடியல? இப்ப கேக்குறேன் அந்த இதுல சீர்காழியில முதல்ல 5 ரூபாய் இருந்து 10 ரூபாயும் மேலே ஏறுறதுக்கு. மேல போய் பெருமானை வந்து பிரம்மபுரத்துல மேல பாக்கு அந்த படியில ஏறி இதெல்லாம் ரொம்ப இழிவு. எதுக்கு வந்து கட்டணம் ஏன் சாமியை பார்க்கறது நீ வந்து நிர்வாகம் பண்றேன்ட்டு வாங்குற அப்படின்னு பேசியிருக்கேன். ஐயா நல்ல உண்மையிலே நம்ம நம்ம இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புங்க சாமி. நம்ம நாளைக்கு காசு வாங்க கூடாதுன்னு சொத்தை எழுதி வச்சிருக்கான் ராஜா. ராஜா அவனுக்கு தெரியாமலா வச்சிருக்கான்? ராஜா மட்டும் வைக்கல, பிற்காலத்துல வந்து வாழ்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு போய் சொத்தை பிள்ளை குட்டி இல்லைன்னா சரி சாமிக்கு ஆகட்டும் அப்படின்னு எதுக்கு இருக்காருன்னா இந்த காசு வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது தானே. அந்த வருவாயை நீ முறையாக வசூல் பண்ணி அதை கோயில் நிர்வாகம் பண்ண தெரியாம இன்னைக்கு எல்லாருமே உபயதார இதுலதான் இருந்துட்டு இருக்கு. திருப்பணிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு 10 நாள் விழான்னா காலையில ஒருத்தர் நான் டொனாரு, சாயங்காலம் நடராஜன், மறாவது நாள் காலையில நீங்க, மறாவது நாள் வந்து அந்த அம்மா, இப்படிதான் வந்து அங்க விழாக்கள் நடக்குது. நம்ம நினைக்கிறோம் அரசாங்கம் நடக்குது, நிர்வாகத்தில் நடத்துறாங்க. இல்ல, மக்களே வந்து பங்களிப்போடு தான் இந்த விழாக்கள்லாம் இன்னைக்கு நடக்குது. எதற்கு வசூல் பண்ணணும்? அதுக்காக சொத்துக்களை எழுதி வச்சான். இல்லைன்னா கோயிலுக்கு ஏன் சொத்து மக்களே பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்தா கட்டணம் வசூல் பண்ணலாம்னா, ஏன்னா ஆகமத்துல விதி இல்லை கட்டணம் வசூல் பண்ண. நான் சொல்றேன் ஆகமத்தை எங்கடா இருக்கு விதி? மனம் ஒழுங்கு அவங்க கொடுக்கணும். நான் வந்து மனம் விரும்பி 10 ரூபாயை கொடுக்கணும். அதுதான் காணிக்கை, குரு காணிக்கை, இறை காணிக்கை, சாமி. இதெல்லாம் நம்ம எடுத்துதான் சொல்லணும். அற்புதங்கய்யா, அற்புதங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி எங்கய்யா அப்ப ராஜராஜ சோழனுக்கிட்டயோ இவங்ககிட்டயோ அப்ப அவங்க நினைச்சிருந்தா வைரத்திலேயே கூட திருவாசி செஞ்சு பின்னாடி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அது விரும்பல. அப்ப நீங்க சொன்னது எல்லாமே சிந்திக்கக்கூடியது. இப்ப அதாவது ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஆலயத்திலையும் திருவாட்சி கிடையாது. மூலவர் இந்த சிவாச்சாரியார்கள் எடுத்து சொல்ல வேண்டியதானே, ஆகம ஒன்று எடுத்து சொல்ல வேண்டியதானே. நமக்கு எதுக்கு ஒம்பு? இப்படி போய் போனா என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு அம்பாளுக்கு சிவாலயம் புகழ்பெற்ற சிவாலயம். நான் போறேன், அந்த நேரத்துல கண்மலர் வச்சிருக்கு. கண்மலர்னா இந்த மாரியம்மனுக்கு எல்லாம் வைப்பாங்க பாத்துருக்கீங்களா? வெள்ளியில வந்து கண்மலர் சமயப்படுத்தல் பாருங்க, எல்லாருமே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, வெளியிலே உட்காந்துருப்பாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து கிட்டத்தட்ட 5 அடி உயரம், அவ்வளவு பேரழகு. போறான் தெரிஞ்ச சிவாச்சாரியர், என்ன சாமி வந்து கண்மலர் போய் வச்சிருக்கீங்களா அம்பாளுக்கு அப்படின்னு. நான் என்னங்க பண்றது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் சொன்னான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க. நீங்க வந்து எனக்கு வேண்டிய சிவாச்சாரியர் தான், அவர்கிட்ட பக்குவமா சொல்லி நீங்க சொல்லி
இதே போல அம்பாளுக்கு வந்து வைக்கிறது இது கிடையாது, இப்ப மரபு கிடையாது. நீ தப்பா வாங்கிட்டு வந்து எந்த கோயிலையும் வைக்கக்கூடாது, ஆகம விதி இல்ல. நான் வச்சேன்னா என்ன தண்டிச்சிருவாங்கன்னு ஏதோ சொல்லி நீங்க பண்ணிருக்கணும். நீங்க எப்படி வாங்கி வந்து வச்சீங்க கண்ணை போய் மறைக்கிற மாதிரி? நிறைய வந்து தவறுகள் நடக்குது. என்ன பண்ணும்? ஐயா, சாமிகிட்ட இருந்து விடாது. கண்ணுக்கு கண்ணாடி மாட்டின மாதிரி இருக்கேன் என் அம்பாளுக்கு. ஏங்க இது நம்ம கண்ணுல கொண்டாந்து வச்சு பொறுத்துனா சரி, கீழேயும் வைக்க கூடாதுங்க. இந்த மாரியம்மன் காளியம்மன் வைக்கிறா பாருங்க, அதுவும் வந்து தப்பு. கண்மலர் எனக்கு அது அடிக்க உடன்பாடே கிடையாதுங்கய்யா. கண்மலர் வேண்டிட்டா இந்த கண்மலர் வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாதுங்கய்யா. எது என்னத்துக்கு கண்மலர் தான் அந்த திருவடியில வச்சுருவாங்க. கண்மலர் வாங்கிட்டு வராங்க, கண்ணுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி வாங்கிட்டு வராங்கன்னா, இந்த ஆமா. கண்மலர் அப்படியே வாங்கி வந்து திருவடியில வச்சுக்க வேண்டியதானே. கண்ணுல போய் வச்சா என்னங்க அர்த்தம்? சுத்தமா இருக்கிற அம்பாளுடைய கண்ணுல அழகா மிளிரக்கூடிய கண்ணுல போயிட்டு அதை சொருன உடனே ஏதோ அந்த கண்ணு தெரியாதவங்க கண் ஆபரேஷன் பண்ணவங்க மாட்டின மாதிரி மாட்டுற மாதிரி இருக்குங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல. கண்ணுல வந்து இது பண்ணும் பொழுதும் வந்து அந்த சந்தன காப்புலாம் பண்றான் பாருங்க, அப்பயும் கொண்டு போய் கண்ணுல வந்து சந்தனத்தை தடவி அதுல ஒரு புள்ளி வச்சு விடுறான். அந்த புள்ளி வைக்கிறத பொறுத்து தான் கண்ணோட பார்வை. நீங்களே ஒரு படம் வரைஞ்சு பார்த்தா ஒண்ணு கோபமா இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இவன் இதை மாத்தி வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த அந்த விழி ரவுண்ட் இருக்கு பாருங்க, அதை வந்து தவறி வச்சுட்டான்னா அது கோபமா இருக்கும். இல்லை இந்த பக்கம் பார்க்குறப்ப வந்து இந்த பக்கம் விகாரப்படுத்தி ஏற்பட்டு போயிடும். அதே போல அந்த சந்தனத்தையும் கண்ணு வீட்டுக்குள்ள விழித்திரைகள்ல சாத்தக்கூடாது. ஐயா, சிவபெருமான். ஆமா ஐயா. பொதுவா வந்து அலங்காரம்ன்ற பேர்ல பெரிய அட்டுவழி நடக்குதுங்கய்யா. இந்த ஆரம்பத்துல இருந்து எதை வந்து அலங்காரம் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருக்கேன் 1.5 நிமிஷம். நீங்க Facebookல வரல, நீங்களா உங்களுக்கு எல்லாம் நேரம் இல்லைன்னா 1.5 நிமிஷத்துல பேசணும் ஒரு பீஸ். ஆகமத்துல இருந்து எடுத்து, அஜித் ஆகமத்துல இருந்து எடுத்து, அலங்கார விதிகள்ல இருந்து எடுத்து என்னென்ன வந்து நீ சேர்க்கலாம், சந்தனம், அருகு, என்ன ஒரு அகிலு, அகர்னு ஒண்ணு இருக்கு, அகர்பத்தின்னு சொல்ற மாதிரி அகர்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வேறு ஒரு வாசனை, இந்த நன்னாரி வேறா இருக்கும் சொல்றது. இந்த 5 பொருள்களை தான் பண்ணணும். அந்த 4 பொருள்களும் வந்து 3/4 பங்கு, 1/4 பங்கு சந்தனமும். முக்கால் பங்கு சந்தனமும், 1/4 பங்கு அந்த வாசனாதி பொருள்களும் இருக்கணும். அது வந்து சந்தனம் குறைய குறைய அது வந்து உயர்வு, கொஞ்சம் மத்தியமா அப்படின்னு சொல்லி போட்டிருங்க. அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த நாள். கோமல் சேகர் Facebook. இந்த பேஜில் நான் ஏதாவது போட்டிருக்கிறதுல ஃபாலோன்னு வரும், அதுல கை வச்சீங்கன்னா உள்ள வந்துருவீங்க. கண்டிப்பா அதுல கண்டிப்பா வந்து நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. 6500 7000 இருக்காங்க இதுல. இருக்காங்க ஐயா. எத்தனை பேர் இருந்து என்ன ஐயா பிரயோஜனம்? அவசரத்துக்கு உதவ மாட்டாங்களே. சிவபெருமான். நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. அடியார் மக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை வணங்கிக்கிறேன். ஐயா பேசுனதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. வெளிப்படையா சொல்லிட்டாங்க இருக்கிற கருத்துக்களை. அந்த கோயில் தப்பு நம்ம கேட்டா தப்பா முடியும்னு நினைக்க வேண்டாம். நாங்களாம் தப்பு பண்ணி தான் மேல வந்திருக்கோம். காஞ்சிபுரத்துல இருந்து உமா பேசுறேன் ஐயா. ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து உமா பேசுறேன் ஐயா. சிவாய நம ஐயா. ஐயா நீங்க சீர்காழியில 5 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் டிக்கெட் சொன்னீங்களையா? இப்ப நான் போன வாரம் போயிருந்தேன் ஐயா. அப்போ 20 ரூபாய் டிக்கெட்னாங்க. நான் கீழே உட்காந்துட்டேன் ஐயா. அந்த மேல பார்த்தேன் 10 ரூபான்னு அன்னைக்கு முந்தா நாள் Facebookல பார்த்தேன். முதல்ல 5 ரூபாய் இருந்தப்ப ஏறி போயிருக்கேன். இல்லங்க ஐயா, சிதம்பரத்துல தேர் பார்க்க போகும்போது சரி நியர்பைன்னு சொல்லிட்டு சீர்காழிக்கு போயிருந்தேன். அப்போ 10 ரூபாய் டிக்கெட் முதல்ல நான் போகும்போது சும்மா போனோம். அப்புறம் ஒரு காலகட்டத்துல 5 ரூபான்னு போனேன். இப்ப திடீர்னு 20 ரூபாய் ஆக்கிட்டு இப்போ போன வியாழக்கிழமை இந்நேரத்துக்கு மேல அங்கதான் இருந்தேன் ஐயா. சாடி இருக்காங்க. நமக்கு வந்து திருமணங்களா இருக்கட்டும், யார் தப்பு செஞ்சாலும் நம்ம வந்து சுத்தி காட்டணும்னு வச்சுங்களேன், அதே ஒரு பாவம். இது நம்ம மடத்துல வந்து உங்களுக்கு பக்கம் தான், உங்களுக்கு நீங்களாவது எட்ட இருக்கீங்க. பாத்தீங்கன்னா வந்து ஒரு 18 கிலோமீட்டர் இது தருமபுரம் மடம், 8 கிலோமீட்டர் திருவாடுதுறை மடம். அதனால வந்து நம்ம சொல்லாம இப்படி இருக்க முடியும். உட்பட்டுதான் போடணும். தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான, திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானன்னு எழுதக்கூடாது. அதே பெரிய பொய். அறநிலைத்துறைக்கு சொந்தமான எழுதக்கூடாது. மக்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் சொந்தமான பொருளை இவங்க நிர்வாகம் பண்ண வந்தவங்க பின்னால வந்த மட்டத்துக்காரங்க சொந்தமானன்னு எழுதுறாங்க. சொந்தமானங்கிற வார்த்தையே தப்பு. அப்புறமா நான் அவங்க டிக்கெட் கவுண்டர்கிட்ட போய் கேட்டேன் நானு, ஐயா சாமி பெருமாளை இப்படிதான் போய் பார்க்கணுமா? நான் இங்க இருந்தே பாக்குறேங்க, எதுக்கு நீங்க இந்த மாதிரி வசூல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன்யா. அவருக்கு செலவு பண்றதுக்கு தான் நாங்க வசூல் பண்றோம் அப்படின்னாங்க.
இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு பூரா எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்தது ஐயா. நம்ம இப்ப இல்ல நான் பேசியிருக்கேன். இன்னும் இப்ப வந்து ஒரு விதை விதைச்சிட்டோம். எந்த கோயிலும் நீ எதையுமே வசூல் பண்ணக்கூடாது. இப்போ அங்க மட்டும் இல்லையா, எல்லா கோயில்லையுமே இப்போ எந்த கவுண்டருக்கு போனாலும் ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20 வசூல் பண்றாங்க. ரூ. 5 தான் இருந்தது, ரூ. தயவு 10 செஞ்சு இருந்தது. 10 நிமிஷம் பேசியிருக்கோம். ஐயோ இதுல வாட்ஸ்அப்ல எல்லாம் கூட வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் பகிர்ந்துருக்கணும். கிட்டத்தட்ட என்கிட்ட 600 குரூப் இருக்கு வாட்ஸ்அப். எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துருக்கேன். அதை 10 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்த தர்ம தரிசனமே கூடாது. என்ன நீ தர்ம தரிசனம் எங்களை விடுறது? ஒரே தரிசனம் தான் இருக்கும். அந்த சிறப்பு தரிசனம் யாருக்குன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவங்களுக்கு துணையா வர்றவங்க, மிகவும் முதியவர்கள், அவர்களுக்கும் இலவசம். அப்ப எம்எல்ஏவோ ஒரு ஆபீசரோ முக்கிய மந்திரி வந்தாங்கன்னா அவங்கள வந்து சிறப்பு தரிசனம்னு விடு. அது தினம் வர மாட்டாங்க. நீ மத்தவங்க எல்லாம் வரிசையில தான் போனோம். லேட்டானாலும் அவங்க வரிசையில தான் போனோம். காசு வந்து கூட கொடுக்குறவங்களுக்கு தர்ம தரிசனங்கிற சிறப்பு தரிசனங்கிறது ஒழிக்கணும். அதுக்காக ஒரு கோவில்ல எனக்கு சொன்னாங்க ஐயா, நீங்க இந்த உள்ளூர் ஆளு தானே, அவங்க பாவம் வெளியூர் ஆளு சீக்கிரம் போறதுக்காக தான் பணம் கட்டி போறாங்க, நீ ஏமா சும்மா கடை போமா அப்படின்ட்டாங்க ஐயா என்ன. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம திரும்பி வந்து உட்கார்ந்துட்டேன். இல்ல இந்த முறையெல்லாம் வந்து நேரா நான் போகணும், நேரா சாமி கும்பிடணும், 10 காசு செலவு இல்லாம வெளியில வரணும். அது பிள்ளைய நடக்குது. அது என்னைக்கு நடக்கும்னு தெரியலையே. அந்த தில்லையை ஒழிச்சிடணும்னு பாக்குறேன். தில்லையை வந்து அழிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம்னா என்னென்ன வந்து குற்றத்தை வந்து பிணைஞ்சி செய்யணுமோ அவ்வளவு எல்லாம் திட்டம் போட்டு அப்படி எல்லாம் வந்து செய்யறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. அக்கா எம்பெருமான் தான் நம்ம கூட இருக்கணும், வேற வழியே இல்லை ஐயா. நன்றி ஐயா. நன்றி. பிரார்த்தனையோட ஒண்ணும் கிடையாது. நன்றி ஐயா. எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் முடியாது. எல்லாமே சாமி தானே நடத்துறாரு. இந்த கூத்து நடத்துறது கூட அவங்களோட சக்தி இல்லாமலாம் நடக்குது. அதனால பிரார்த்தனை பண்ணிக்கணும். இவரெல்லாம் வலுவிழக்க செய்யணும். அவங்களாம் அழிச்சிக்கணும்னு நம்ம கேட்கணும்னா வலுவிழக்க செய்யணும். தீங்குகளை எல்லாம் நன்மைகளை வந்து தீங்கு செய்யணும். மனம் உருகி வேண்டிக்கணும். அது ஒண்டிதான் பிரார்த்தனைக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி ஐயா. நன்றி. விளக்கம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. நிச்சயம் 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 நிச்சயம். எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ காலம் வந்து இப்போ. ஆனா கருவறை பத்தி ஐயா எனக்கு தெளிவா சொன்னாங்க. கருவறையில எந்த அலங்காரமோ திருவாச்சியோ உள்ள குழா தண்ணி போடுறதோ இல்ல குழா வச்சு பிடிக்கிறதோ அடியேன்னு தவறு செஞ்சிருக்கிறேன். உள்ள பைப் பொருளும் ஆனா ஓஸ் பைப் போட்டு எடுத்து போய் நான் அண்டால போட்டிருக்கேன் ஐயா. அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது கூட வச்சுங்க. அர்த்த மண்டபத்தை வச்சுங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாற்றமா வையகத்தை வெவ்வேறு தந்தறிவாங்க. அதோட புனிதம் காக்கப்படுங்கிறதுக்காக சிவாச்சாரியார் தவிர, அதாவது இப்ப இன்னைக்கு வேற சிவாச்சாரியார் இல்லாதாலும் நம்ம எல்லாம் பூஜை பண்றோம். சிவாச்சாரியார்லயே வந்து ஆச்சாரியா அபிஷேகம் பண்ணவங்க தான் போக முடியும். இந்த சாதாரண சிவாச்சாரியார் பையனோ தம்பியோ அங்க உள்ள போக முடியாது. போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆகணும். அவர்கள் வந்து தீட்சை எடுத்து அந்த அதுக்கப்புறம் இந்த அனுஷ்டானம் பண்ணி அப்புறம் 10 வருஷம் கழிச்சு விசேஷ தீட்சை எடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி அப்புறம் தான் அந்த சிவாச்சாரியார் உள்ள போய் பூஜை பண்ணுவோம். இந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் அங்க கிடையாது. வேற இப்ப இல்ல, இப்ப நம்ம எல்லாருமே பண்றோம். இப்ப அந்த ஆகமத்தோட விதியை நம்ம கடைபிடிக்க முடியலங்கிறதால நம்ம ஒரே கண்டிஷன் சைவ உணவு முறையில இருக்கணும். ஓரளவு இறைவன் மீது வந்து ஈர்ப்போ அன்போ இருக்கணும். ஒரு சாதாரணமா ஒரு சிவபுராணமோ ஒரு போற்றி பதிகமோ பாட தெரிஞ்சா போதும். இந்த முறையா இந்த வீட்டுல சிவம்லாம் அரிச்சினா அதே மாதிரி கொஞ்சம் சோறுலாம் பண்ணி திங்காது. இந்த காலத்துல வந்து கோயில்ல இருக்க வேலை செய்யணும்னா பட்டினி கிடக்கு தான் இந்த பிரசாதம்லாம் போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு, இந்த சூடன் சாம்பிராணி, வாழைப்பழம், கல்கண்டு அதை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க போதும். இதுதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவன் வீட்டுல சோறாக்கி கொண்டு போய் சாமிக்கு எதுக்கு அங்க போய் படைக்கணும். புரியுது புரியுதுங்க. புரியுது புரியுது. புண்ணியம் செய்தாருக்கு பூண்டு நீருண்டு. நல்லது. அற்புதம் அற்புதம் அற்புதங்க ஐயா. வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா இந்த நிகழ்ச்சி வந்தவங்களுக்கு ஏதாவது? சரிங்க ஐயா, நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றி. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்த சைவ நெறி செம்மல் சிவத்திரு கா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை.
கண்ணின் நல்லக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுக்கு பொன்னார் திருவிடுகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும். நன்றி ஐயா. ஐயா திருவடி வணக்கம். நன்றி சாமி. சிவாயன். திருச்சிற்றம்பலம்.